தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். 2 நாட்களும் உடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்ற வசனத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் உமக்கென்று விசேஷித்துக் கொண்டோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இந்த நாட்களை ஆயத்தமாக்கி கொடுத்தீர். உடைய சமூகத்தில் இப்பொழுதும் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலும் எங்களோடு கூட பேசுங்க, இடைபடுங்க. தேவ ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. இந்த லைட் வேணுமா? கேமராக்கா ஷூட்டுக்காக வச்சுருக்கீங்களா? சரி, எனக்கு கண்ணில் கொஞ்சம் அடிக்குது. சரி, ரைட். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தானியேல் புஸ்தகம். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த புஸ்தகத்தை புதைப்பொருளாக வைத்து இதை முத்திரை போடு அப்படின்னு இருக்கிறார். ஆண்டவர் தானியேல் இடத்துல சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். தானியேல் புஸ்தகம் படிக்கிறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முதல் 6 அதிகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தானியேலுடைய லைஃப், அவருடைய வாழ்க்கையில் நடந்தான சம்பவங்கள் எல்லாம் இருக்கும். 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருடைய ஒர்க்ஸ் ஆஃப் தானியேல் அப்படின்பாங்க. தானியேலுடையதான ப்ராஃபசிஸ், கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் இருக்கும். அந்த 12 அதிகாரத்தில் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தானியேலுக்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறாரு. இந்த காரியங்களை என்ன பண்ணிரு, ஒரு புஸ்தகத்தில் முத்திரை போட்டு வச்சிரு அப்படின்னு சொல்கிறார். எனக்காக அப்படின்னு கேட்டால், முடிவு காலத்துக்குரியதான தீர்க்க தரிசனங்கள் அதில் இருக்கிறபடினாலே அந்த முடிவு காலம் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் கொஞ்சம் வேதத்தை தியானிக்கிறவங்க அல்லது விரும்புகிறவங்க அப்படி கவனிச்சிட்டே வாங்க. ஆண்டவர் எப்படி எங்கே எவ்வளோ அழகாக அதை லிங்க் பண்ணியிருக்கிறாரு, நமக்கு எவ்வளோ தெளிவுபடுத்துகிறாரு அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்தவங்க எல்லாரும் கண்டிப்பாக வசனத்தில் ஆர்வம் உள்ளவங்க தான் வந்திருக்கிறீங்க, கண்டிப்பாக தெரியும். இல்லைனா இந்த மீட்டிங்கு நீங்கள் வரமாட்டீங்க, எனக்கு அது தெரியும். எங்கள் மீட்டிங்க்கு வந்தால் வேறு ஒன்றும் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வந்தவங்க அத்தனை பேரும் வசனத்தை விரும்புகிறவங்க தான். அதனால் சொல்கிறேன். இப்போ தானியேல்கிட்ட ஆண்டவர் சில காரியங்களை போட்டு முத்திரைகளை போட்டு கொடுக்குறார். இந்த முத்திரைகள் எங்கே உடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 6:1 வாசிங்க பார்ப்போம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு புஸ்தகத்தை முத்திரை அந்த உரைகளை வாங்கவும் உடைக்க நீர் பாத்திரராய் இருக்கிறீர் என்று வாசிக்கிறோம். 6:1 என்ன சொல்லுது? அன்றியும் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்ப இந்த புஸ்தகத்தினுடைய முத்திரைகள் அங்கே உடைக்கப்படுகிறது என்பதை நமக்கு தெளிவாய் தெரிகிறது. ஆண்டவர் தானியேல் இடத்துல சில காரியங்களை கொடுக்கிறார். அதை கொண்டு வந்து யோவான் இடத்துல அந்த முத்திரைகள் உடைக்கப்படும்படியாக கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே வேளையில் இந்த முத்திரைகள் முடிவு காலம் மட்டும் அப்படின்னு இருக்குது. முடிவு காலம் என்றால் என்ன? எப்போ இந்த முத்திரைகள் உடைக்கப்படணும்னா முடிவு காலம் அப்படின்னு இருக்கு. முடிவு காலத்தை எங்கிருந்து வரையறுக்கலாம்? இப்போது கடைசி காலம் அப்படிங்கிறத நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு யோவேலில் சொன்னது அங்கே நடக்குதுங்கிறார். அப்போ கடைசி காலம் அங்கேயே தொடங்கிருச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். கடைசி காலம் அங்கேயே தொடங்கிருச்சு. ஆனால் அந்த முடிவு காலம் அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம வகை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே சில வசனங்களை படிக்கும் போது ஒரு சில காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருந்தார். எதை வச்சு அப்படின்னா, இந்த கடைசி நாட்கள் கடைசி காலங்கள்ங்கிறதுக்கு மிக முக்கியமான அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது. நேற்று தினத்தோட பார்த்தோம். நேரடி வசனம் வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 3:5. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்க எப்ப திரும்பி வராங்களோ அது என்ன காலம்? கடைசி நாட்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப கடைசி நாட்களில் தான் இந்த முத்திரைகள் உடைக்கப்படணும் அப்படின்னு. குறிப்பா இந்த முத்திரைகள் எப்போ, இந்த கடைசி நாட்கள்ல எப்போ உடைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்டிகுலராக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தார். இப்போ ரீசெண்டாக வேதத்தை வாசிக்கும் போது அதில் கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தி இருந்தார். குறிப்பாக அந்த கடைசி நாட்களில் இப்போ நீங்கள் அந்த 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 முத்திரைகள், 4 குதிரைகளை பற்றி இருக்கும். 6 முத்திரைகள் அதில் இருக்கும்.
குறிப்பாக அந்த 6 முத்திரைகளை குறித்து அல்லது 6ஆம் அதிகாரத்தை குறித்து எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், வேதத்தை நீங்கள் தியானிக்கிறதுனால இந்த பைபிள் ஸ்டடி மாதிரி இதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் எவிடன்ஸ்குள்ளே போக விரும்புகிறேன். பொதுவாக இந்த 6ஆம் அதிகாரத்தை பற்றி எல்லோருக்கும் ஒரு கருத்து இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இது இயேசு கிறிஸ்துவினுடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகை நம்ம சொல்கிறோம். அதற்கு பிறகு தான் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. எதனால் அப்படின்னு சொன்னால், முதல் 3 அதிகாரங்களில் சபையின் காலம் முடிவடைந்து விடுகிறது. 3ஆம் அதிகாரத்தில் 7 சபையினுடைய காலம் முடிவடைகிறது. முடிவடைந்த உடனே 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதனால் என்ன எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்படின்னா, 3 அதிகாரம் சபையின் முடிஞ்ச உடனே 4ஆம் அதிகாரத்தில் சபை ஏறி எங்கே போயிடுது, பரலோகத்துக்கு போய்விடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பர்டிகுலராக ஆண்டவர் யோவானை தான் சொல்கிறாரே ஒழிய சபையை சொல்லவில்லை. அந்த இடத்துல சபையை ஏறி வா அப்படின்ல, யோவானை பார்த்து. முதல் 3 அதிகாரத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவானை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு நீ எழுது அப்படிங்கிறார். யோவான் சபைக்கு அடையாளமாய் ஒரு இடத்திலும் சொல்லப்படவே இல்லை. எந்த இடத்துலையுமே பைபிள் அப்படி இல்லை. இன்னும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், ஆவியும் மனவாட்டியும் வா என்பானாக. 17வது வசனம், ஆவியும் மனவாட்டியும் வா என்பானாக. அடுத்து என்ன இருக்குது, கேட்கிறவனும் வா என்பானாக. இவைகளை கேட்டு சாட்சியாக எழுதுகிறவன், அவரை பற்றி அவர் எழுதுறார். அப்போ இந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது, சபை வேறு, ஆவி வேறு, கேட்கிறவன் வேறு. அப்போ யோவான் வேறு, சபை வேறு. அப்போ சபையை பார்த்து ஆண்டவர் இங்கே ஏறிவான்னு அந்த இடத்துல சொல்லவே இல்லை. ரொம்ப தெளிவாக அடுத்து அவர் 4ஆம் அதிகாரத்தில் போய் பார்க்குறார். பார்க்கும் பொழுது சிங்காசனத்தை தான் முதல்ல பார்க்குறார். பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சபையை அவர் பார்க்கவே இல்லை. சபை இருப்பதாக சொல்லப்படவே இல்லை. 4ஆம் அதிகாரத்தை அப்புறம் போய் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம். இதோ ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அதில் ஒருவர் வீற்றிருந்தார், அவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாக இருந்தார். சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, 7 ஆவிகள் இருந்தது, 4 ஜீவன்கள் இருந்தது, 24 மூப்பர்கள் இருந்தார்கள். சிங்காசனத்தை சுற்றி கண்ணாடி கடல் இருந்தது. எல்லாமே இருக்கு. சபை இருக்கிறதை அவர் பார்க்கவே இல்லை. சபையை அங்கே பார்த்ததாக சொல்லப்படவே இல்லை. ஆனால் எந்த இடத்துல சபையை அவர் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது வசனத்தை வாசிங்க. 7:9 வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். தெளிவா இருக்கு. இங்கதான் சபை போய் நிற்கிது. வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு. இவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் அப்படின்னும் போது அந்த தூதன் சொல்றான், எனக்கு தெரியாது. அப்போ யோவான் சொல்றாரு தெரியாது. தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு தெரியாதுன்னு சொல்றாரு. அடுத்து இவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியானதாமே இவர்களை ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்துகிறார். அப்போ தெளிவா இருக்கு. சபை அங்கதான் இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் 2ஆம் அதிகாரத்திலையும் 1ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவரை பார்க்கிறார், 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறார், 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறார். எங்கேயுமே சபையை பார்த்ததா சொல்லவே இல்லை. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது சபையை பார்த்ததாக சொல்லுகிறார். இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்னு அவன் கேட்கிறான். இப்போதான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். அப்போ 6ஆம் அதிகாரம் வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய சம்பவங்கள். இந்த 6ஆம் அதிகாரம் என்பது கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக நடக்க வேண்டியது. இது எல்லாம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது இப்போ நடந்துகிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு இது நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா கொஞ்சம் பேர் இதெல்லாம் நடக்காதுங்க, இப்போ கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, யூடியூப்ல சொல்றாங்க, இல்லை அவர் 6ஆம் அதிகாரம் நடக்குதுன்னு சொல்றாரு, அந்த காரியங்கள்லாம் சொல்றாரு, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒத்துமையாக தான் இருக்கு. ஆனால் 6ஆம் அதிகாரம் இப்போ நடக்காது. சரி, எப்போ தான் நடக்கும்? சபை எப்போ போகும்? அந்த 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்க யாருன்னா அதுக்கு பதில் கிடையாது. கேட்டால் அவங்க சொல்றாங்க, பல வருஷமா எங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் அவங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அப்படி சொல்லி இருக்கலாம். அது தவறுதலாக இருக்க வாய்ப்பு இருக்கு. உதாரணமா யோவான் ஸ்நானகனை போயிட்டு நீங்க தான் மேசியாவன் அவங்க என்ன செய்யறாங்க கேட்கறாங்க. அவர் சொல்றாரு, நான் அல்ல, எனக்கு பின் ஒருவர் வருகிறார். இப்ப இல்லாதவரை போய் மேசியாவான்னு கேட்கறாங்க. அதே நேரத்தில் இயேசுவை போய் கேட்கறாங்க, நீர் தான் மேசியாவா? இப்போ அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு பல முறை சொன்னேன், நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினாலே நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லைங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? இல்லாதவரை போய் அவங்க கேட்கறாங்க, அதை அவங்க நம்பல. அதே நேரத்தில் இருக்கிறவரை போய் கேட்கறாங்க, சொல்றாரு, அதை இவங்க நம்பல. சில நேரத்தில் வசனம் இருக்கும், வெளிச்சம் அந்த நேரத்துக்கு தான் வெளிப்படும். அப்போ இவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்திலே எங்களுக்கு சொல்லிட்டாங்க 6ஆம் அதிகாரம் பின்னாடி தான் நடக்கும் அப்படின்னு. ஆனால் எதுக்காக உங்களுக்கு திருப்பி திருப்பி இதை நான் சொல்றேன்னா, 6ஆம் அதிகாரம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு.
அது நடக்குதுருக்கு, இந்த சம்பவங்கள் நமக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதற்கு ஆயத்தப்பட முடியும். இப்போ யோசிச்சு பாருங்க, வானத்தில் நட்சத்திரம் வந்துருச்சு. இப்போ வானசாஸ்திரிகள் பார்த்துட்டாங்க அடையாளத்தை. அவங்க வந்து சொல்றாங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பிறகுதான் ஏரோதும் எருசலேம் நகரத்தாரும் வேத வசனத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, ஆமாம் ஆமாம் பெத்லகேமில் அவர் பிறப்பார்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வசனம் சொல்லுது காலம் நிறைவேறின போது அப்படின்னு. பல நேரத்தில் நாம் அறியாமல், நமக்கு தெரியாமல், ஆனால் பைபிளில் தீர்க்கதரிசனம் நடந்துக்கிட்டே இருக்கோம், நாம தெரிஞ்சுக்காம உட்காந்துருப்போம், அவ்வளோதான். அதுக்கு காரணம் கர்த்தர் அல்ல, அதுக்கு காரணம் அவர் அல்ல. அவர் சொல்றாரு, வெளிப்படுத்துறாரு, அடையாளங்களை காட்டுறாரு. ஆனால் அதை வச்சு கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய வேலைத்தானே ஒழிய, இன்னும் நடக்கலை, நடக்காது, ஆகாதுன்னு சொன்னால் அதுக்கு பொறுப்பு அவர் அல்ல. எதுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, ஒரு பெரிய கூட்டமே இல்லை 6ஆம் அதிகாரம் இப்போலாம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அதில் பாதிக்கு மேலே நம்ம கிராஸ் ஆகிட்டோம், பாதியை தாண்டிட்டோம். நாம் இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நடக்கிற காலத்திலேருந்து இது நடக்குதுன்னு ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லும் போது 2012 சொல்லும்பொழுது அநேகர் இல்லை அவர் தப்பான கள்ள தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, கள்ள போதகம் பண்ணுறாரு அப்படின்னாங்க. ஆனால் ஆவியானவர் தொடர்ந்து அது செலவு சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு பெரிய ஏஜி சபையினுடைய போதகர் தான், மூத்த போதகர், வயசானவர். ஒரு நாள் அவருடைய சபையில் ஊழியத்துக்கு போயிருந்த போது அவர் ஆஃபீஸில் உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். நான் பக்கத்தில் தான் எனக்கு ரூம். அப்போ அவர் உட்காந்து நான் சில காரியங்கள் எழுதிக்கிட்டே இருந்தேன். அவர் திடீர்னு எழுந்திரிச்சு வந்தார். வந்துட்டு, ஜெகன், இந்த 6ஆம் அதிகாரத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் தயக்கமாயிருச்சு, ஏன்னா பர்டிகுலராக பின் பாயிண்ட்டாக கேட்குறாரு. அப்படின்னோடனே, மாஸ்டர் எனக்கு உள்ளதை நான் சொல்கிறேன் அப்படின்னு. என்னன்னாரு, மாஸ்டர் 6ஆம் அதிகாரம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம அதுதான் இருக்கணும், கரெக்ட் அப்படின்னாரு. இதைத்தான் ஆண்டவர் எனக்கும் உணர்த்தினாரு, நான் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு போயிட்டார். அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு பரிசுத்தவான் மூலமாக கர்த்தர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணார், அந்த கர்த்தர் வெளிப்படுத்துகிறது உண்மை என்று சொல்லி. இப்போ அந்த சம்பவங்கள் நடந்துட்டு, இது நடந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் அந்த சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக 4 குதிரைகள் இருக்கிறது. 6:2 வெள்ளை குதிரை இருக்குது, 6:4 சிவப்பு குதிரை இருக்குது, 6:5 கருப்பு குதிரை இருக்குது, 6:8 மங்கின நிறம் உள்ள குதிரை இருக்கு. இந்த குதிரை என்பது எதை குறிக்கிறது முதல்ல அது தெரியணும். பொதுவாக நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நிறைய படிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குதிரை, மிருகம், 7 தலை 10 கொம்பு அப்படி தானே இருக்குது, 10 கொம்புகள் இதெல்லாம் இருக்குல்ல. இதை படிக்க நமக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ கொஞ்சம் பார்க்கறதுக்கு விகாரமாக இருக்குதே அப்படின்னு தோணுது. ஆனால் அது ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் பைபிளில் விளக்கம் இருக்குது, பைபிளே இருக்குது. அதை நீங்கள் யூகிக்கவோ அல்லது நீங்கள் போய் வேற எங்கே தேடுறதுக்கான வேலையே கிடையாது, எல்லாம் பைபிளுக்குள்ளே இருக்குது. நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக பைபிள்லேருந்தே கண்டுபிடிச்சிடலாம். வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சகரியா 6:5 வாசிங்க. அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அதே 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனத்தில் இந்த 4 குதிரைகள் இருக்கிறது. சிவப்பு, கருப்பு, வெள்ளை, மங்கிர நிறமுள்ள குதிரை, புள்ளியான குதிரை அப்படின்லாம் இருக்கு. இந்த குதிரைகளுக்கு விளக்கம் என்னன்னா, கர்த்தருடைய திட்டத்தை பூமியில் செய்கிறதான ஆவிகள், பணிவிடை ஆவிகள் நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கவர்மெண்ட்டில் ஒரு உத்தரவு போடுவாங்க. அந்த உத்தரவை அதுக்கு கீழே இருக்கிற மந்திரி கிட்ட வரும், அந்த துறை மந்திரி என்ன பண்ணுவார், தனக்கு கீழே இருக்கிற IAS ஆஃபீஸர் அனுப்புவார். அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், அந்த இடத்துல இருக்கக்கூடியதான அதிகாரிகளுக்கு அனுப்புவார். அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்கிற ஊழியர்கிட்ட சொல்லி அதை நிறைவேற்றுவாங்க. ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட்டில், அது உங்களுக்கு வந்து சேரத்துக்குள்ளே இதான் ப்ரோட்டோக்கால் அப்படிம்பாங்க. அடுத்து இப்படி தான் வரும், நேராக கொண்டு வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க, இது ஒருத்தர் மூலயமா அப்படி தாண்டி வரும். அந்த மாதிரி தான் இந்த திட்டங்கள்லாம், இந்த மாதிரி அது ப்ரோட்டோக்கால்லாம் எங்கேருந்து உருவாச்சுன்னா பைபிளில் இருந்து தான். ஏன்னா பைபிளில் வந்து ஹெவன்லி கிங்டம் பார்த்து தான் உலக கிங்டம் காப்பி அடிக்குது. உலக கிங்டமுக்கு கிரியேட்டர் கிடையாது, உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கிரியேட்டர் ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாரு. அதை பார்த்து காப்பி அடிக்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் அந்த காப்பி அடிக்கிறவன் திறமசாலியாக இருக்கிறான். இப்போ அவன் எப்படி காப்பி அடிக்கிறான்னா, நம்ம காப்பி அடித்தோன்னு தெரியாதபடிக்கு, கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு காப்பி அடிக்கிறான். அதைத்தான். ஆனால் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் தியானிச்சு பாருங்க, எல்லாமே பைபிள்லேருந்து காப்பி அடிச்சதாக தான் இருக்குது. அத்தனையும், எல்லா ஃபீல்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டோ அல்லது வந்து மீடியா ஃபீல்டோ அல்லது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உள்ள கவர்மெண்ட்ஸ் காரியங்களோ பொலிட்டிக்கல் ஃபீல்டோ எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, அத்தனையும் பைபிள்லேருந்து காப்பி அடித்த விஷயமாக தான் இருக்கும். இப்போ இந்த பைபிள், இந்த ப்ரோட்டோகால், கவர்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ், இது எங்கேருந்து பார்த்திங்கன்னா பைபிளில் இருக்குது. ராஜா தனக்கு கீழே உள்ளதான தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார். அவர்கள் வந்து பூமியில் உள்ள மனுஷங்களை வச்சு சில நேரத்தில் செய்வாங்க, சில நேரத்தில் அவங்க நேரடியாகவும் செய்வாங்க. இப்போது
பிசாசு என்ன பண்றான்னா பெர்சியா தேசத்து அதிபதியை வைத்து என்ன செய்யறான், தடை உண்டு பண்ணினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பார்வோன் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் அவன் பார்த்தீங்கன்னா ஜெய ஜனங்களை கொலை பண்ணுகிறவனா இருந்தான். இது யாரோட வேலை? பிசாசோடைய வேலை. தீரு ராஜாவை குறித்து புலம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? தீரு ராஜா இருக்கிறான், ஆனா உள்ள இருக்கிறவன் பிசாஸ், மனுஷனை கொண்டு அவன் செய்வான். இந்த மாதிரி தான் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றான். ஸோ இப்போ இந்த 4 குதிரைகள் அது எதை குறிக்கிறது? 4 ஆவிகள், கர்த்தருடைய திட்டத்தை பூமியில செய்யக்கூடியதான 4 ஆவிகள். குறிப்பாக இந்த 4 ஆவிகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு வேலையை பூமியில செய்து, இதுல பர்டிகுலரா இப்ப நம்ம காலத்துல நடந்த ஒரு சம்பவம் இருக்கு. அது எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த முதல் சம்பவம் நம்ம பார்க்கறது 2வது சம்பவம். முதல் சம்பவம் எப்ப நடந்துச்சு? 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். நல்லா கவனிங்க, அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு இருக்கு. இது எப்ப நடந்துச்சு? இது எதை பத்தி குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பூமியில ஒரு கவர்மெண்ட் தொடங்க போகுது. அந்த கவர்மெண்ட்டுக்குரிய ஆட்கள் வருவாங்க. வெளிப்படுத்தல் 17 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதை மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ண இப்போ நேரம் இல்லை, ஏன்னா நம்ம 2வது 3வது பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ பர்டிகுலராக ஒரு கவர்மெண்ட் வருது. அந்த கவர்மெண்ட் தான் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 13:7 வாசிங்க பார்ப்போம். 13:7 வாசிங்க. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு தேச கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதான் அந்த வசனத்துக்கான விளக்கம். ஒரு கவர்மெண்ட் எழும்பி வரும். அந்த கவர்மெண்ட் உலகத்தில் இருக்க எல்லாரையும் தன் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரும். எப்படி கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு நிறைய கோடு அதில் இருக்கு. அதில் பர்டிகுலராக வெள்ளை கலர் குதிரைன்னு இருக்கு. சமாதானத்தை பூமியில் கொண்டு வரது. வெள்ளை கலர்னா எதை குறிக்குது? சமாதானத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த சமாதானத்தை கொண்டு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தன் கண்ட்ரோலில் கொண்டு வருவான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவர்மெண்ட் அரசாட்சி அத்தாரிட்டி கொடுக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். கிரீடத்தை கொடுத்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? அத்தாரிட்டி. சாலமோன் தலையில் கிரீடத்தை வச்ச உடனே அவர் என்னவாயிருது? ஒரு அத்தாரிட்டி வந்துடுது. இப்போ உலக அழகி போட்டி நடக்குது. தலையில் ஒரு கிரீடத்தை வச்சோன்னா அவங்க உலக அழகி ஆயிடுறாங்க. அந்த வருஷத்துக்கு அவங்க தான் உலக அழகி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கிறது. இதுக்கான விளக்கம் எங்க இருக்கு அப்படின்னா, வாசிங்க தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:21 வாசிங்க. அந்த ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். அவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து. எப்படி நுழைந்து? சமாதானமாய் நுழைந்து. அதான் வெள்ளை குதிரை. சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான். அதான் கிரீடம் கொடுக்கப்பட்டது. சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். அதுதான் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டான். கிரீடம் கொடுக்கப்பட்டது வெள்ளை கலர் குதிரை. இது யாருன்னா, வரப்போற ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட்டுக்கான ஆட்கள் உள்ள வருவாங்க. வந்து அவங்க எப்படி பூமிக்குள்ள அவங்க கவர்மெண்ட்டை ஸ்தாபிக்க தொடங்குவாங்கன்னா, சமாதானத்தை அறிவிக்கிறவர்களாக தொடங்குவாங்க. நாங்கள் 2004 இந்த ஊழியத்தை செய்கிறோம். 2008 சிடி, அந்த காலத்தில் சிடி இருந்துச்சு, சிடி போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த சிடியிலேயே இந்த மாதிரி ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட் ஐரோப்பாவில் 10 நாடுகள் கூட்டமைப்பு தொடங்குது அப்படின்றத சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு வலு சேர்க்கிற விதமா 2012 ஒரு சம்பவம் நடந்துச்சு. கவனிங்க, இதை பாருங்க. இது 2012 நடந்தது. Despite a year marked by one of the worst crises in decades and repeated scenes of social unrest across the continent, the European Union has been awarded the 2012 Nobel Peace Prize. The Norwegian Nobel Committee has decided that the Nobel Peace Prize for 2012 is to be awarded to the European Union. இது 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த கவர்மெண்ட்னா, யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுக்கப்பட்டது. யூரோப்பியன் யூனியனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு இதுவரைக்கும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டதே இல்லை லைஃப்ல. அது சமாதானத்துக்கான அந்த நோபல் பரிசுன்னு ஒன்று தொடங்கின காலத்துல இருந்து 2025 வரைக்கும், இது நடந்தது 2012. 2025 வரைக்குமே ஒரு கவர்மெண்ட்டுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்ததில்ல. மனுஷனுக்கு தான் கொடுப்பாங்க. மனுஷன் தான் என்ன செய்வாரு? சமாதானத்தை ஏற்படுத்துவார். 2 பேருக்கு நடுவில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இருக்குது. ஆனா இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம்
சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இந்த கவர்மெண்ட் பூமியில சமாதானத்தை கொண்டு வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இது ரெண்டுத்துக்கும் காரணமா இருந்தது யூரோப்பா கண்டம் தான். அதற்கு பிறகு அங்க உலக யுத்தம் வராம தடுத்து அந்த இடத்துல சமாதானத்தை உலகம் முழுக்க கொண்டு வந்தது யாருன்னா இந்த யூரோப்பியன் யூனியன் தான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு அவங்க கொடுத்தாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்று பூமியில ஒரு சமாதானத்துக்கான அரசாக ஐரோப்பியன் யூனியன் ஃபார்ம் ஆச்சு. 10 நாடுகள் கூட்டமைப்பு. அதான் ரொம்ப அதுல விசேஷமே என்னன்னா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ல 10 பேர் தான் இருப்பாங்க. 10 நாடுகள் தான் இருக்கும். அதுக்கு ஆதியில் அதுக்கு வேற ஒரு பேர் உண்டு, அலமனி, ஸ்விசிகோத், பிரான்ஸ்னு வேற பேர் உண்டு. இப்ப நம்ம காலத்துல அதுக்கு பேர் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் பேரு, WEU அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2012 நோபல் பரிசு வாங்கி இதுதான் அந்த நாடுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுச்சு, கர்த்தர் தெரியப்படுத்தினார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு பூமியை தங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. எல்லா விதத்திலும், பொருளாதாரத்துல இருந்து கூட. இப்ப சமீபத்தில் கூட நீங்க ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்க, மிக முக்கியமாக அமெரிக்காவுடையதான பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு, அதர பாதாளத்துக்கு போயிருச்சு. ஆல்மோஸ்ட் 37 ட்ரில்லியன் அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு. அல்ல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மாற்றாக எல்லாரும் என்னென்னமோ கொண்டு வராங்க. பிரிக்ஸ் வரும்னாங்க, அல்லது நியூ கரன்சி வரும்னாங்க, என்னென்னமோ வருவானாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்து நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம், திருப்பியும் சொல்றேன், ப்ராபசி இல்லை, பைபிள்ல உள்ளதை எடுத்த வசனத்தை சொல்றோம், அதுக்கு மாற்றா யூரோ தான் வரும் அப்படின்னு. இப்போ பாத்தீங்கன்னா யூரோ தான் எல்லாத்தை விட வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு. என்ன போட்டிருக்காங்கன்னா, வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபாரம்னு ஒன்று சொல்லுவாங்க, WEUன்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபாரம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் எழுதியிருக்கிறான், யூரோ மிக வேகமாக வளருகிறது, அதாவது டாலருக்கு மாற்றாக வருகிறதுன்னு எழுதியிருக்கான். ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்ட் ஆளுகைக்கு வருகிறதுன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கவர்மெண்ட், ஒரு பெரிய ஆள் ஒருத்தர், கொஞ்சம் நல்லா படித்தவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், யூரோப்புக்கு கவர்மெண்ட்டுக்கு இராணுவமே இல்லைங்க, யூரோப்பியன் யூனியனுக்கு, அவங்க எப்படி உலகத்தை பிடிப்பாங்க, there is no military அப்படின்னு சொன்னார். ஆனால் பைபிள் படி அவங்க பிடிக்கணும். அப்போ நான் அவங்க சொன்னேன், இப்போ இல்லாமல் இருக்கலாம், கண்டிப்பாக யூரோப்புக்கு என்ன வரும், மிலிட்ரி ஒன்று வரும். இப்போ யூரோப்புக்கு மிலிட்ரி வந்துருச்சு. அதுவும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இனி அமெரிக்காவை நம்ப முடியாது, நமக்குன்னு ஒரு மிலிட்ரி வேணும்னு எத்தனையோ ட்ரில்லியன் மிலிட்ரிக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க யூரோப்பியன் கவர்மெண்ட்ல. இப்போ உலகத்திலே மிகப்பெரிய மிலிட்ரி அவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, கரன்சியும் மேலே வந்துருச்சு, பணபலம், மிலிட்ரி, படைபலம், ஒரு அரசாங்கம் நம் கண்களுக்கு முன்பாக உருவாகுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 1789 அமெரிக்கா இருக்குது. ஆனா வல்லரசா உலகத்தை ஆளுகை செய்தது 1943 ஹிரோஷிமா நாகாசாக்கி மேல குண்டு போட்ட பிறகு. அது அமெரிக்க டாலர் ஆளுகைக்கு வந்தது 1931. ஆனா யூரோ வந்தது 2001, 2012 தான் சமாதானத்துக்கான நோபல் பரிசு. இன்னைக்கு உலகத்தை ஆளுகை செய்யற இடத்துக்கு வந்துருச்சு. முதலாவது முத்திரை நம் கண்களுக்கு முன்பாக உடைக்கப்பட்டு எழுத்துக்கு எழுது ஒவ்வொரு விஷயமாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இதுல வரக்கூடிய கடைசி ராஜா தான் ஆன்டி கிரைஸ்ட். அந்த ராஜா வருவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணுக்கு முன்னாடி எரேமியா வந்து சொல்லுவாரு, நேபுகாத் நேச்சார் வரப்போகிறான். ஒரு கூட்டம் சொல்லிச்சு வரமாட்டான், அதெல்லாம் கிடையாது. சிதேக்கியா ராஜா பிடிச்சி அப்புறம் எரேமியாவை பிடிச்சி காவல் வீட்டில் போட்டாராமா, அதெல்லாம் நடக்காது, இந்த ஆள் சும்மா தேவதூஷணம் சொல்றான்னு. நடந்துச்சு. அதே மாதிரி தான் சொல்றோம், ஒரு மிகப்பெரியதான சர்வாதிகார அரசாங்கம் உலகம் முழுக்க எழும்ப போகுது. இப்போ அதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 70 வருஷமா நடக்குது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி 20 வருஷமா மிக வேகமாக வளருது. இதை நீங்க உங்க இருதயம் திறக்கப்பட்டால் ஒழிய இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போகவில்லை. கர்த்தர் சொன்னது எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் நடக்குது. இங்க என்ன பிரச்சனைனா, நோவா காலத்து ஜனங்க மாதிரி நீங்க இருக்கிறதுனால, புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து, இந்த தவிர உங்க மைண்ட்ல வேற ஒண்ணுமே இல்லைங்கிறதுனால இந்த வசனம் உள்ள போகவே மாட்டேங்குது. கேட்கும் போது கேட்குறீங்க, அதாவது இந்த மாற்று கருத்து மேல அப்படியே கேட்கும் போது நீங்க எப்படி பாத்தீங்கன்னா த்ரில்லர் மூவியை பாக்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்படி இல்லாம நடக்குது, நடந்துருச்சா, அப்படியா, அப்படியே செருப்பு போட்டு போகும்போது அதெல்லாம் வரும், இப்ப வராது. நீங்க முதல்ல பண்ற வேலையை பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியா பிசாசு கற்பாறையில் வந்த விதை மாதிரி உங்களை எழுதி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கான். அடுத்து உங்களை நிறைய வச்சிருக்கான், புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து, லோத்துவின் காலத்தில் வந்த மாதிரி, நோவா காலத்தில் வந்த மாதிரி பிஸி ஷெட்யூல்ல இருக்கீங்க நீங்க. ஸோ இந்த வசனத்தை உங்களுக்குள்ள போகவே விட மாட்டேங்க. நான் சொல்றது ஆவிக்குரியவர்கள், அப்புறம் எப்படி உலகத்தானுக்கு போகும்? என்ன கேட்டா உங்களை விட அவன் பயப்படுறான், அவனுக்கு பயம் இருக்கு. கொரோனா வந்த உடனே விசுவாசிக்கு கூட அந்த ஆயத்தம் இல்லை, அவன் ஆயத்தமாயிட்டான். அந்த அளவுக்கு கடவுளை தேட ஆரம்பிச்சிட்டான். அதனால தயவு செய்து இந்த வசனங்களை புரிஞ்சு கொள்ளுங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது.
நம் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு சம்பவமாக நடக்குது. ரெண்டாவது, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம காலத்துல இது நடந்துச்சு. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க பாப்போம். ம் 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 நான் ஒன்று சொன்னா கோச்சிப்பீங்களா? நேத்தே அவளை சொல்லிட்ட கோச்சிக்கல, இப்போ என்ன கோச்சிக்க அப்படின்னு கேட்குறீங்களா? சர்ச்சுங்கிறது ஒரு ஒழுக்கமான இடம். சர்ச்சுங்கிறது நான் ரொம்ப மதிப்பேன். ஏன்னா எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு. இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ணுற சேட்டை எனக்கு மேலேருந்து தெரியுது, எனக்கு கோபமாக வருது. பாஸ்டர் பார்த்தா அவங்களுக்கும் கோபம் வரும். தயவு செய்து இதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. நான் என் வார்த்தைக்காக சொல்கிறேன், இங்கே கொடுக்குற வார்த்தைக்காக சொல்ல, சர்ச்சுக்கே கொடுங்க. நீங்கள் உட்காந்துருக்கிறது ஒரு சிலர்லாம் பண்ணுற வேலை எப்படி இருக்கு தெரியுமா? சினிமா தேட்டரில் உட்காந்துட்டு சேட்டை பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கீங்க. சும்மா கேஷுவலாக பபுள் கம்ம மென்னுக்கிட்டு எவ்வளோ இருக்கும் உங்கள் இருதயத்தில். இதை நீங்கள் போய் காலேஜில் செய்ய முடியாது, ஸ்கூலில் செய்ய முடியாது தெரியுமா? அடித்து வெளியே பற்றி விடுவான். இங்கே உட்காந்துக்கிட்டு அவ்வளோ கேஷுவலாக இருக்கிய. அப்போனா உங்கள் இருதயத்தில் என்ன ஓடுதுன்னா, ஒரு மரியாதையை ஒரு இடத்துக்கு கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு ஒன்று தெரியாமல் இருந்திருக்கலாம். தெரிஞ்சுக்கோங்க இனிமேட்டு. இல்லை தெரிஞ்சும் நீங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அரகன்ஸ்ன்னு அர்த்தம். தப்பாக எடுத்துக்காதீங்க. எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. எங்களுக்கெல்லாம் சபைக்கு வரும்பொழுது, அதாவது இது வந்து விக்கிரகமாக நான் மாற்றல அந்த இடத்த, ஆனால் அதுக்குன்னு ஒரு பயபக்தின்னு ஒன்று இருக்கு, ஒழுக்கம்னு ஒன்று இருக்கு. இங்கே வந்து உட்காரும் போது ஒரு ஒழுங்கினமாக வேலை செய்யக்கூடாது. உங்களை பார்த்து தான் அடுத்த ஜென்ரேஷன் தப்பு பண்ணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அடுத்த ஜென்ரேஷன் செய்யும். தயவு செய்து இனிமேட்டு சபைக்கு வரும்போது கொஞ்சமாவது அடக்க ஒடுக்கமாக உட்கார கற்றுக்கோங்க. வரும்போதே சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு வந்துருங்க. இங்கே பிள்ளைங்க அழுவுது, ஏதோ சாப்பாடு கொடுக்குறோம், அது வேற விஷயம். எவ்வளோ தூரம் உட்காந்துட்டு எவ்வளோ கேஷுவலாக என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்படியெல்லாம் உங்களை சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன், உங்கள் இஷ்டம். கவனிங்க, சர்ச்சில் இதெல்லாம் செய்யாதீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நாங்கள் அப்படி வளரல, அதனால் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. சரி கவனிங்க. இப்போ 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் திருப்பி வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இதையும் நல்லா கவனிங்க. இந்த சிவப்பு குதிரை, அதுவும் நமக்கு தெரியுது, அது வந்து ஒரு ஆவி கிரியை செய்ய போகுது பூமியில். இது என்ன ஆவி, இது எதை கொண்டு வரப்போகுது பூமியில் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வசனத்தில் நான் பின்னாடி இருந்து வரேன் பாருங்க. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. தூதன் கையில் பட்டயம் கொடுத்தால் என்ன அர்த்தம்? வேதாகமத்தில் நிறைய பேர்கிட்ட பட்டயம் இருக்கும். 3 பேர்கிட்ட இருக்கும் பொதுவாக. ஒன்று மனுஷங்கிட்ட இருக்கும், இன்னொன்று தேவன்கிட்ட இருக்கும், இன்னொன்று தூதன் கிட்ட இருக்கும். இந்த 3 பேர்கிட்ட பட்டயம் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரிந்தது தான். எபேசியர் 6:17 முதல் 19 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ரட்சிப்பு என்னும் தலைச்சீராவையும் சத்தியம் என்னும் ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இது கர்த்தரிடத்தில் இருக்கிறது பட்டயம். மனுஷங்கிட்ட பட்டயம் இருந்தால் யுத்தம். உங்க எல்லாருக்கும் தெரியும். சண்டை போட வருவான், கத்தி எடுத்துட்டு வருவான். கோலியாத்து பட்டயத்தை கொண்டு வந்தாரு, இது எல்லாருக்கும் தெரியும். தூதன் கையில் பட்டயம் இருந்தால் என்ன அர்த்தம்? வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:12. First Chronicles 21:12. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போகச் செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. அப்ப தூதன் கையில் பட்டயம் இருந்தா என்ன வரும்? கொள்ளை நோய். இல்ல தூதன் கையில் இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 16வது வசனம் வாசிங்க. அதுலயே 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். இதேதான் வெளிப்படுத்தல் 6:4 இருக்கு. ஒரு பட்டயத்தை பூமியின் மேல் அவன் நீட்டி இருந்தான் அப்படின்னு இருக்கு.
அன்னைக்கு என்ன வந்துச்சு எருசலேம்ல? 14வது வசனம் வாசிங்க. 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அப்ப தெளிவா இருக்கு வசனம். பட்டயத்தை எடுத்தா என்ன வரும்? கொள்ளை நோய் வரும். இப்ப 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல மிக துல்லியமாக வசனம் சொல்லுது. தூதன் கையில் ஒரு பட்டயம் பூமி எங்கும் நீட்டப்பட்டிருந்தது, பூமியில் உள்ளவர்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு பெரிய கொள்ளை நோய் வரணும். இந்த கொள்ளை நோய் எப்போ வரணும்? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிவப்பு குதிரை எப்போ வரணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க சகரியாவின் புஸ்தகத்துக்கு வரணும். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் ஃபர்ஸ்ட் வாசிங்க பார்ப்போம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெள்ளையுமான குதிரைகள் இருந்தன. வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. 12வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல, 15வது வசனம். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கட்டும் கோபம் கொண்டேன். இப்போ சிவப்பு குதிரை கரெக்டா இஸ்ரவேலுடைய, குறிப்பா எருசலேமுடைய, அந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய 70வது வருஷத்துல அது நடக்கணும். அது 70வது வருஷத்துல இது நடக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்ததுதான் கடைசி காலத்துக்கான அடையாளம். அந்த 70வது வருஷம் முடியும் போது இந்த கொள்ளை நோய் பூமி மேல வரணும். உலகம் முழுக்க வரணும். பூமி முழுக்க கரெக்டா நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் 1948 இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆனார்கள். அதான் உங்களுக்கு சொன்னேன், கடைசி காலம் என்பது இஸ்ரவேல் திரும்பி வருவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா 3:5 வாசிச்சோம். அவர்கள் வந்ததிலிருந்து சரியா 70 வருஷம் கழிச்சு 2019 ஒரு கொள்ளை நோய் தொடங்குச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? 2019 ஒரு கொள்ளை நோய் தொடங்குச்சு. சிவப்பு குதிரை 70 வருஷம் முடிஞ்ச உடனே புறஜாதிகள் மேல், மொத்த பேர் மேலையும் கர்த்தருடைய கோபம் வந்தது அப்படின்னு இருக்கு. அந்த கோபம் எப்படி இருந்துச்சுன்னா பூமி முழுக்க. இப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம், 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 7வது வசனம் வாசிங்க. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. அதான் கொள்ளை நோய் 70 வருஷம் கழிச்சு பூமியின் மேல் சுற்றி திரியணும். இந்த கொள்ளை நோய் எப்படி ஜனங்களை பாதிக்கும் நல்லா கவனிங்க. 70 வருஷம் கழிச்சு இந்த சிவப்பு குதிரை புறப்படும். புறப்படுற சிவப்பு குதிரை பூமி முழுக்க சுத்தி திரியும். இது மிக தெளிவாக ஒரு பட்டயம் கொள்ளை நோயாக இருக்கும். அது எப்படி ஜனங்களை பாதிக்கும்? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க. ஏன்னா 2 இடத்துலயும் ஒரே விஷயம் தான் சொல்லியிருக்கு. இதுல விட்டது அதுல இருக்கு, அதுல 2ஐயும் சேர்த்து படிச்சீங்கன்னா தான் ஒரு பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். சகரியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதுடைய அடுத்த பார்ட்டை யோவானுக்கு வெளிப்படுத்துறார். 2ம் 4 குதிரை தான், 2 சிவப்பு குதிரை தான். இந்த 2 பத்தி நான் விளக்கம் தான் அங்க இருக்கு. இப்ப 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், மிக முக்கியமாக கொரோனா மனுஷன் வழியாய் மட்டும்தான் புறப்பட்டது. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷனுக்கு தண்ணி வழியாகவோ காத்து வழியாகவோ அது என்ன செய்யல, பரவல. அதுக்கு அந்த கிருமி வைரஸ் அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு. அதுக்கு மேல அது போகாது. ஒரு மனுஷன் பேசினா எவ்வளவு தூரம் போகணும்? ஒரு 3 அடி 6 அடி 12 அடிக்குள்ளதான். அதனாலதான் நம்ம எல்லாரையும் கொடை பிடிச்சிக்கிட்டு நிக்க சொன்னாங்க. டிஸ்டன்ஸ், சோசியல் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. தமிழ்ல நமக்கு சொல்லும் போது தனித்திரு விழித்திரு விலகிரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா, ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு அது போச்சு. அதனாலதான் சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை தள்ளி நில்லுங்க, அது வராது. மாஸ்க் போட்டுக்கோங்க, போட்டுக்கிட்டு அது அவங்களுக்கு போகாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த இவ்வளவு துல்லியமான வசனம் இதுல இருக்கு. சிவப்பு குதிரை குறித்து, கொள்ளை நோயை குறித்து. சரியாக எருசலேமின் 70வது வருஷத்துல 2018 எருசலேம் தலைநகராக மாறுச்சு. நேத்து எடுத்தோம், உங்களுக்கு தெரியும். அது முடிஞ்ச உடனே நல்லா என்ன பாருங்க, அது முடிஞ்ச உடனே 70 வருஷம் முடிஞ்சு 71வது வருஷம் கொள்ளை நோய் ஆரம்பிச்சிச்சு. பூமி முழுக்க பரவுச்சு. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக.
பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கும் சொல்றேன், 2019 கொரோனா வந்ததுல இருந்து அடுத்த 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 சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. பூமியில் இருக்கிற பொருளாதார வீழ்ச்சியா இருக்கட்டும், இப்ப யுத்தங்களாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்த கொள்ளை நோய், கொரோனா கொள்ளை நோய், அதுக்கு அடுத்து வந்த பஞ்சம் மிகப்பெரிய, அதுவும் பைபிள்ல இருக்கு, இதே சகரியாவிலும் இருக்கு, வெளிப்படுத்தல இருக்கு. அதுக்கு அடுத்து மிகப்பெரியதான யுத்தம். இயேசு மத்திய 24 கடைசி கால அடையாளத்தை சொல்லும் போது கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அத்தனையும் அப்படியே இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும், பிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இன்னும் உங்களுக்கு எடுத்து இந்த வசனத்தை நான் தெளிவா ஸ்டடி மாதிரி எடுக்க ஆரம்பிச்சா டேட் முதல் கொண்டு இதுல இருக்கு. டேட் முதல் கொண்டு எத்தனாம் மாசம் வந்துச்சு, எத்தனாம் தேதி பரவும்னு பைபிள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் இதை விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை, கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, இத்தனையும் எழுதி கர்த்தர் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு துல்லியமாக வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய மகத்துவங்களை எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள். இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கள் இந்த புஸ்தகத்துல பைபிள்லயே ஒமிட் பண்ண புக்கு நிறைய இருக்குது. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம், தானியேலுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாத்தையும் விட்டுருவோம். ஏன்னா நமக்கு தேவையான வாக்குத்தத்தம் எதுவும் அதில் இல்லை. தேவையான வாக்குத்தத்தம்லாம் ஏசாயாவோட முடிஞ்சிருச்சு. எரேமியா, புலம்பல், நீங்க அங்க போறதே கிடையாது. பிரசங்கி அங்கேயும் போறதில்ல. நீங்க போறதெல்லாம் ஏசாயாவோட ஸ்டாப்பு. சங்கீத, நீதிமொழி, ஏசாயா இல்லாட்டி கதை முடிஞ்சு, அவ்வளவுதான். நம்முடைய எல்லாமே இன்னைக்கு பைபிளை ஸ்பீஸ் பண்ணி தேவையான சில விஷயங்களை மட்டும் படிக்கிற மக்களை நாம் மாறிட்டோம். நம்ம பையன் கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா படிக்க மாட்டான். எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்த உடனே போய் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன்று மார்க் பண்ணிட்டு வருவான். என்னடா படிக்கலையா? அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, அதை படிச்சா போதும்ட்டாங்க. ஏன்னா 100 வருமா, பாஸ் ஆயிடலாம். கம்பல்சரி என்ன செஞ்சிடலாம், பாஸ் ஆயிடலாம். 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எங்கிட்ட இருக்குது. இதை படிச்சா என்ன 100 வருமா? 100 வராது, ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துடலாம். 100 எடுக்கணும்னு அவன் மைண்ட்ல கிடையவே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஆனா போதும். அந்த மாதிரி தான் பெரும்பான்மையான குரூப் சர்ச்சில் உட்காந்துருக்கு. பரலோகத்துக்கு போய் பலன் வாங்கணுங்கிறவங்க இங்க யாருமே இல்லை. அவன் கிரிக்கத்தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. அந்த மாதிரி ஆட்களே இல்லை. நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்கள். அந்த குரூப்பும் இல்லை. இந்த குரூப்ல யார் தெரியுமா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கிற குரூப். வாக்குத்தத்தம் வாங்கி நல்லா முடிச்சுட்டு அப்புறம் பரலோகத்துக்கு எப்போ போனோம்? 70 பலத்தின் மிகுதினால் 80. ஆண்டவர் 80 வயசுல பூர்ண ஆயுசோடு கூட தூக்கத்திலேயே நம்ம உயிர் பிரியும்படி ஜோம் பண்ணோம். முழிச்சிருக்கும் போது என்ன ஆகக்கூடாது? உயிர் போயிடக்கூடாது. முழிச்சிருக்கும் போது உயிர் போனா அகால மரணம். இன்னும் எத்தனை சேர் காலியா இருக்கு? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பார்ப்போம். உட்கார வைக்கிற பிரதர் திரும்பி என்ன பாருங்க, ஒருத்தர் கூட இனி முன்னாடி வரக்கூடாது. கத்தரால் ஆசிரிக்கப்பதை விட வெளியே நிக்கட்டும். 7:30 மணிக்கு மேலே செய்தி கேட்கணும்னா வெளியே தான் கேட்கணும். சரியா? எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம். கவனிங்க, அப்போ ஒரு குரூப் இருக்கு, ஆயத்தமாகலை. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ வருகையில் எப்போ போவோம் பரலோகத்துக்கு? அதெல்லாம் 70-80 வயசு ஆகி கர்த்தர் நம்மளை அழைக்கிற நாளிலே நாம் போவோம். இல்லை முன்னாடி வருகை வருமே, அதெல்லாம் இப்போ வராது. இவனே சொல்லிடுறான் வராதுன்னு. ஏன் வராது? கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் வீடு கட்டி முடிச்ச பிறகு தான் வரும்னு சொல்லி. ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, நான் வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் வரமாட்டேன்னு எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வரும் நாளைக்கு அவருக்கே தெரியாது, எனக்கு தெரியும். அவன் சொல்றான். ஒருத்தர் புக்கே எழுதியிருக்கிறாரு, 2024 முடிஞ்சிருச்சானா 2024 ஜூலை 24 எழுதியிருந்தாரு. என்னன்னு கேட்டா கீழே எழுதியிருக்காரு, பிதா இயேசுக்கே வெளிப்படுத்தாததை எனக்கு வெளிப்படுத்தி இருந்தார். துணிகரம். அப்போ ஒரு குரூப் சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கு. இந்த குரூப் வருகையில போறதுக்கு ரெடி கிடையாது. எப்போ மனுஷகுமார் வர போறதுக்கு ரெடி கிடையாது. பரலோகத்தை பத்தின விஷன் கிடையாது. பரலோகத்தில் எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது நான் வாஞ்சையாய் தொடருகிறேன். ஆபிரகாமே இருக்காரு, அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, இதையல்ல இதிலும் மேன்மையான பரம தேசத்தை அவன் நாடினான். ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அந்த ஆசைலாம் கிடையாது. இப்ப கிடையாது. எப்ப வரும்? 70 வயசுல இந்த பாலை வாயில ஊற்றி அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணுவாங்க. போகாது. அப்ப இருக்கும், ஆண்டவரே எப்படியாவது அடியானை உடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளு. அப்பதான் அந்த பரலோக ஆசையே வருது. ஆனா இப்ப இருக்குதா? கிடையாது. இப்ப பொறுத்த வரைக்கும் என்ன ஆசை இருக்குது? இப்ப நம்ம இப்ப உள்ள காரியத்தை பார்ப்போம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையனுக்கு ஒரு வேலை வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், அப்புறம் பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் பூர்ண ஆயுசு. பூர்ண ஆயுசுங்கிறது நீங்க நியமிச்சுக்கிட்டீங்க. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்க கணக்குல இருக்கிற எல்லாருமே அல்பாயுசு. இயேசுநாதருக்கு 33 வயசு தான். ஆமா தானே? அல்பாயுசு. பாவம் போயிட்டாரு. உங்களோட பார்வைக்கு அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும் அகால மரணம். ஏன்னா எல்லாம் ரத்த சாட்சி. ஸ்டெயின்ஸ் இப்போ ஒருத்தர் இறந்து போனாரு, ரத்த சாட்சி, அகால மரணம். எல்லா அகால மரணம். உங்களை பொறுத்த வரைக்கும்
நல்லா சாப்பிட்டு 70-80 வயசுல படுக்கையில் நைட்டு தூங்கும் போது காலை ஏந்திரிக்கும் போது இருக்கக்கூடாது. நல்ல மரணங்க, படுக்கையிலேயே போயிட்டார். இது எப்படி நல்ல மரணமாகும்? அப்படின்னா இங்கே சொல்கிற மற்ற மரணம்லாம் மோசமான மரணம் ஆகுது இல்லை. உங்களுக்கு அந்த விஷன் இல்லாததுனால தான் இவ்வளோ விளைவு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு குதிரை சுற்றிக்கிட்டு இருக்குது, ஒரு ஆவி சுற்றிக்கிட்டு இருக்கு. உலகம் முழுக்க கொள்ளை நோய் அடுத்து 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 வேரியண்ட் வந்துக்கிட்டே இருக்குன்றான். அங்கங்கே ரெடி ஆகுறாங்க. இப்போ WHO ரெடி ஆகிருக்குது. கர்த்தர் சொன்னபடி இப்படி ஒரு கொள்ளை நோய், இப்படி ஒரு விஷயம் பைபிளில் இருக்குது. இது யாருக்காவது உங்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. தெரியாததுனால என்ன விளைவு? சரி, தெரியல, அதனால என்ன விளைவு? 2 முக்கியமான காரியத்தை நாம் இழந்துட்டோம். ஒன்று, இந்த கொரோனாவில் நாம் பாதிக்கப்பட்டோமா இல்லையா? ஒரு கூட்டம் பாதிக்கப்பட்டுச்சு. 2, இந்த கொரோனாவில் செய்ய வேண்டிய ஊழியத்தை நாம் செய்யாமல் விட்டுட்டோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனாவுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, மெடிசனே கிடையாது. இதுக்கு இன்னை வரைக்கும் கிடையாது. இன்றைக்கும் வேக்சின் தான் இருக்குது. என்ன கிடையாது? மெடிசன் கிடையாது. இந்த கொரோனா வரப்போகுது அப்படிங்கிறத முன்பதாகவே ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சார். ஒருவேளை நீங்கள் காந்தாக்க மந்திரி மாதிரி சொல்லுவீங்க, அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எனக்கு தெரிவிக்கிறவன் யார், நான் எப்படி அறிந்து கொள்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, இதை இப்படி ஒன்று இருக்கு, கொள்ளை நோய் வரப்போகுது அப்படிங்கிறத 2018 உலக சுகாதார மையம் சொல்லியிருக்கு. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்துச்சு. கொரோனா வரதுக்கு முன்னாடி WHO வழியா ஒரு காஷன், ஒரு எச்சரிப்பு உலகம் முழுக்க எல்லா நாட்டுக்கும் கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டுமல்ல, எல்லா நாட்டுக்கிட்டையும் இதை பற்றின ஒரு எச்சரிப்பை அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு போங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மொழியிலும் ரீஜனல் லாங்குவேஜஸில் எல்லா நாட்டுக்குள்ளேயும் வந்துச்சு. ஸோ இப்போது கொரோனா வந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். இதை நாம் கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கு இந்தியா முழுக்க. உங்களுக்கு உங்களுக்கு டிவி தான் நிறைய பார்க்குறீங்க, டிவிலேயே வந்துச்சு, எல்லா பக்கமும் சொன்னாங்க. சரி, சர்ச்சுக்கு ஆண்டவர் யாரோ ஒருத்தரை வச்சு சொல்கிறார். நாங்களே சொல்லியிருக்கிறோம் இதை பற்றி நிறையா, இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறோம், சேனல்ஸில் போட்டிருக்கிறோம், மீடியாவில் ஏற்றிருக்கிறோம், உடனே வரப்போகுதுன்னு சொல்லி. எத்தனை பேர் ஆயத்தப்பட்டீங்க? அதான் கேள்வி. இப்போது ஆயத்தப்படுதல்னா என்ன? கொரோனா திடீர்னு வந்துச்சு, அது கிருமி, அதுக்கு மருந்தே கிடையாது. இதில் ஆயத்தம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனிங்க, கொரோனாவுக்கு உலகத்துக்கிட்ட தான் மெடிசன் கிடையாது. ஆனால் கொரோனாவுக்கு மெடிசன் சபைக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா நம்ம சபை தான் உலகத்தில் வர எல்லா வியாதியும் குணமாக்குற ஒரே மருந்தோடு இருக்கிற சர்ச்சு. கிறிஸ்தவ ஆலயங்கள் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எந்த நோயிலிருந்து? அந்த காலத்திலிருந்து, குஷ்டரோகத்திலிருந்து, அன்னைக்குள்ள குவாரண்டைன், அது ஊருக்குள்ள விடமாட்டான், தனித்து வச்சிருவான். அன்னைக்குள்ள குவாரண்டைன்ல இருந்து எல்லா வியாதியும் பைபிள் இருக்கு. அத்தனை வியாதியையும் பைபிள் சுகமாக்கி இருக்கு. ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார், அவருடைய நாமத்தினால சுகமாகி இருக்கிறது, மரித்தோர் உயிர்த்தெழுதல் வரைக்கும். அப்படி இருந்ததான சர்ச்சில் அந்த வல்லமை, அந்த அதிகாரம் இன்னும் இருக்கு. ஆனா உபயோகப்படுத்துற உங்கட்டையும் எங்கட்டையும் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு. நீங்களும் நானும் அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறத இப்ப கேள்வி. சபையில கர்த்தருடையதான அந்த அத்தாரிட்டி இருக்கா? இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அத்தாரிட்டினா என்ன? நாங்கள் அத்தாரிட்டியோட இருக்கிறோம். என்ன அத்தாரிட்டி? யாராவது எங்களுக்கு எதிராக எழும்னா நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கர்த்தரவனை நொறுக்குவார், கர்த்தரவன் கையை உடைப்பார், காலை உடைப்பார், தலையை வாங்குவார். ஆண்டவரை அடியால் மாதிரி மாற்றி வச்சிருக்கிறீங்க. அதான் இருக்கு. நீங்க பக்கத்து வீட்டுக்காரன் திட்டானா, ஒரு நாள் வரும் அவனுடைய அழிவை நான் காண்பேன், துன்மார்க்கனுக்கு வரும் அழிவை நான் காண்பேன். எல்லாம் அப்படிதான் இருக்கீங்களே. உங்க அத்தாரிட்டி அங்கதான் இருக்கே ஒழிய, உங்க அத்தாரிட்டி பாதாளத்தின் மேலேயோ, உங்க அத்தாரிட்டி பிசாசின் மேலேயோ, உங்க அத்தாரிட்டி கொள்ளை நோய் மேலேயோ இல்ல. இப்ப பிசாசு விரட்டினா பாதி நாள் பிசாசு போறதே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் பிசாசு விரட்டி பிசாசுக்கு பதிலாக இவன் டயர்ட் ஆயிட்டான். இவன் சொல்றான் பிசாசு கிட்ட, நீ போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு இவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. காரணம் என்ன? சபை அந்த அத்தாரிட்டி விட்டுருச்சு. அத்தாரிட்டி விட்டதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒன்று தான். பைபிள் சொல்லுது, விசுவாசம் எதனால வரும்னா கேள்வினாலே வரும். அப்படித்தானே? நீங்க எதை கேட்குறீங்க? எதை அதிகமாக கேட்குறீங்களோ அதான் உங்களுக்குள்ள அதிகமாக என்ன செய்யும்? கிரியை செய்யும். கடந்த 20-25 வருஷமா, நான் எல்லா சர்ச்சையும் சொல்லலை, 20-25 வருஷமா
பெரும்பான்மையான சபைகள், நீங்க யூடியூப்ல கூட எடுத்துக்கோங்க, பெரும்பான்மையான சபைகள் எதை கேட்குச்சுன்னா ஆசீர்வாதத்தை தான் கேட்டுச்சு. பிளெஸிங், செழிப்பின் உபதேசம், கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ், எல்லா கிரேஸும் இருக்கு. இதை தான் கேட்டுச்சு. இந்த 25 வருஷமா நீங்க எதை கேட்டீங்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள். வீடு இல்லாதவங்க இந்த 25 வருஷத்துல வீடு வாங்கிட்டீங்க, கார் இல்லாதவங்க கார் வாங்கிட்டீங்க, பொண்ணு கல்யாணம் பண்ணதும் கல்யாணம் பண்ணிட்டீங்க. நீங்க என்ன சாட்சி சொன்னீங்க? கர்த்தர் எங்களுக்கு செய்தார், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டது எல்லாம் என்ன கிடைச்சிச்சு? கிடைச்சிச்சு. சரி, இப்போ கொரோனா வந்துச்சு. ஜெயிக்கிறதுக்கு உங்க பணமோ உங்க ஆஸ்தியோ உங்க நகையோ யூஸ் ஆச்சா? உங்களால் செய்ய முடிஞ்சா? கோடீஸ்வரனால கூட ஒன்றும் பண்ண முடியல பாருங்க. பெரிய பெரியதான உலக தலைவர்களே செத்து போயிட்டான் கொரோனால. யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரன் டிவியில் காட்டினாங்க, காஸ்ட்லி கார் 40 லட்சம் காரை திறந்து போட்டு பேக் சீட்டில் அந்த சீட்டை பேக்கை சாச்சிட்டு அவர் பக்கத்தில் ஒரு சிலிண்டரை வச்சிருக்காங்க. ஆக்சிஜன் ஏறிச்சு. என்னன்னு கேட்டால் ஐசியூவில் பெட் இல்லை, ஒரு பெட்டு கூட இல்லை. உங்ககிட்ட இருந்த பணம் உங்களை காப்பாற்றவில்லை, உங்க பணம் உங்களுக்கு உபயோகப்படவில்லை. எத்தனையோ கோடீஸ்வரன் செத்து போனான், எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். அப்போ இதில் உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கணும். நாம் எதை பெற்றுக்கொண்டிருக்கணுமோ அதை தான் பெற்றுக்கொண்டிருக்கணும். நாம எதை கேட்டோமோ அதை ஆண்டவர் கொடுத்தாரு. இளையகுமாரன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டான், எனக்கு சொத்து பிரித்து கொடுங்கன்னு. ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? அந்த தகப்பன் கொடுத்தானா இல்லையா? கொடுத்தாரு. அந்த தகப்பன் சொன்னாரா இந்த சொத்தை கொண்டு போய் நீ அழிச்சிருவ, நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. பல நேரத்தில் இப்படித்தான் கர்த்தர் நம்ம கேட்கறத கொடுத்துடுறாரு. நீங்க போய் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன் ஒன்னே அழுது கெஞ்சி கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? சரி போ, எடுத்துட்டு போ. இளையகுமாரன் கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறாரு. கொடுத்தாச்சு, இப்போ எடுத்துட்டு போயாச்சு. இந்த சொத்து இளையகுமாரனுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? ஒரு நாள் அந்த சொத்து அவனை காப்பாற்ற நினைச்சான், காப்பாத்தல. பண்ணி தவிட தின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் கொரோனா டைம். பண்ணி தவிடு தின்ற மாதிரி ஆயிடுச்சு. திருப்பி அவனுக்கு ஒரு அறிவு வந்துச்சு. என்ன அறிவு தெரியுமா? எங்க தகப்பன் வீட்டுக்கு போனா தான் எல்லாமே சரியாகும், நான் நம்பின ஆஸ்தி என்னை காப்பாத்தாது. இதுதான் உங்க 60 வருஷமா இந்த நீங்க 30 வருஷமா படிச்சிருக்க வேண்டிய பாடம். 30 வருஷம் அதை கொடு ஆண்டவரே, இதை கொடு ஆண்டவரே, அமெரிக்காவில் வேலை கொடு ஆண்டவரே, வெளிநாட்டில் அதை கொடு, எல்லாம் கொடுத்தாரு ஆண்டவர், எல்லாம் கொடுத்தாரு. பின்னாடியே சோப்பு குதிரை அனுப்பி விட்டார். எங்க அனுப்பி விட்டாரு? ஸ்பெயின் நாட்டு இளவரசிக்கு வந்துச்சு, அரண்மனைக்கு. புத்தினுடையதான பர்சனல் செக்ரட்டரிக்கு வந்துச்சு. போரிஸ் ஜான்சன் யூகே உடைய பிரைம் மினிஸ்டர் இருந்தார், அவருக்கு வந்துச்சு. அத்தனை பேருக்குள்ளேயும் பாகுபாடு பார்க்காம இல்லாம வந்துச்சு. கோடிக்கணக்கில் ஜனங்கள் மரித்து போனார்கள். அப்போ உங்ககிட்ட இருந்த பணமோ ஆஸ்தியோ சம்பாத்தியமோ பட்டமோ பதவியோ புகழ்ச்சியோ எதுவும் காப்பாத்தல. உங்களை காப்பாத்துறதுக்கு எதுவும் இல்லாம தவிச்சிங்க. இருந்த வாய்ப்பை இழந்துட்டோம். நம்ம கிட்ட மட்டும் அந்த விசுவாச வார்த்தைகளை கேட்டு கேட்டு கேட்டு, உங்களுக்கு சொல்றேன், நீங்க விசுவாச வார்த்தைகளை கேட்டு கர்த்தருக்குள்ள வளர்ந்திருந்தா உலகத்தில் தேவையானதையும் கர்த்தர் உங்களுக்கு கூடவே கொடுத்திருப்பார். இப்ப நீங்க அதை தேடினீங்க, அது கிடைச்சிச்சு, இது கிடைக்கல. நீங்க இதை தேடி இருந்தீங்கன்னா இதுவும் கிடைச்சிருக்கும், அதுவும் கிடைச்சிருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு. நீதினா என்ன? அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. நீங்க விசுவாசிச்சு கர்த்தருடைய சமூகத்துல அதை வாஞ்சிச்சிருக்கணும். வரங்களால நிரப்புங்க ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் ஆண்டவரே, இன்னும் வசனத்தை தியானிக்கணும் ஆண்டவரே, இன்னும் எங்களுக்கு ஆழமான காரியங்களை சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, வசனத்தை எங்களுக்கு பகுத்து கொடுங்க ஆண்டவர். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதையும் கொடுத்திருப்பாரு, கூட இதையும் கொடுத்திருப்பாரு. சபை 25 வருஷமா ஆசீர்வாதம் 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 ஓடி ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போய், இப்பயும் சொல்றேன், ஆசீர்வாதம் என்பது இல்லைன்னு நான் சொல்லல, ஆசீர்வாதம் என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியணும், அதான் முக்கியம். இப்ப அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஏன்னா நீங்க கேட்டதெல்லாம் இதுதான். ஆவியானவரை கேட்கவே உடலை, நீங்க சொல்லிக் கொடுக்கவே உடலை. கேட்கும் போதே வரும்போதே ஜப குறிப்பு இதா போச்சு. இப்போ கொரோனாவில் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தோம். ரெண்டாவது, இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்து உங்களுக்குள்ள அந்த சுகமாக்குற வல்லமை கிரியை செஞ்சிருக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன, வியாதியஸ்தரின் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நீங்கள் அந்த விசுவாசத்துல வளர்ந்திருந்தா உங்களுக்குள்ளே விசுவாச வரம் கிரியை செஞ்சிருக்கோம். உங்க மூலமா ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் ரட்சித்திருப்பார், பெரிய கூட்டத்தை கர்த்தர் காப்பாத்திருப்பார். அது எப்படிங்க? ஆமா, உங்க மூலமா ஒரு அற்புதம் நடந்திருந்தா போதும், ஒரே ஒரு அற்புதம் நடந்திருந்தா போதும், நீங்க கூப்பிட வேணாம், ஜனங்களே தேடி சபைக்கு வந்துருவாங்க, ஜனங்களே தேடி உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. நீங்க ஜெபம் பண்ணா நடக்குதாமே அப்படின்னு வந்துருவாங்க. சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், ஆந்திராவா ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அந்த இடம் பேர் ஞாபகத்தில் இல்லை. ஒரு வயதான தாயாரை கூப்பிட்டு வந்தாங்க, அது ஒரு 70 வயசு இருக்கும். அந்த அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, இந்த அம்மா வந்து
கொரோனா நேரத்தில் கர்த்தர் இந்த அம்மாவை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஏதோ நமக்கு அவங்க வந்து வயக்காட்டில் வேலைக்கு போகிறவங்க மாதிரி இருக்கிறாங்க நார்மலாக. எப்படிம்மா அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொன்னாங்க, கொரோனா பார்த்துங்க பக்கத்து கிராமத்துக்குலாம் வந்துருச்சு, எங்கள் கிராமத்துக்கும் வந்துச்சு, உள்ளே நுழைஞ்சிருச்சு. நான் என் வீட்டு வாசலில் வந்து முழங்கால் போட்டேன், கையை தூக்கி ஏசப்பா கிட்ட சொன்னேன், என் வீட்டை தாண்டி கொரோனா என் ஊருக்குள்ளே போகக்கூடாது, என் வீட்டுக்கு முன்னாடி தான் லாஸ்ட், என் வீட்டை கொரோனா தாண்டக்கூடாதுன்னு சொன்னேன். இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? இன்றைக்கி இந்த அறிவில் வளர்ந்தவங்க, இந்த வசனத்தில் வளர்ந்தவங்க, பெரிய படித்த ஆட்கள்லாம் என்ன தெரியுமா சொல்லலாம், இது என்னங்க மதியினமாக இருக்கிறது, இது ஞானத்தோடு கூட செயல்படணுன்றான் மண்ணாங்கட்டி. அந்த அம்மா அப்படி கையை முழங்கால் போட்டு கையை தூக்கியிருக்காங்க. நடந்த சம்பவம், அந்த கிராமத்துக்கே சாட்சி. போகிற ஊழியர்களெல்லாம் கூட்டம் அந்த அம்மாவை காட்டுறாங்க. அந்த அம்மா கையை தூக்கியிருக்கிறாங்க. அந்த அம்மா வீட்டை தாண்டி பின்னாடி இருந்த 50-100 குடும்பங்களுக்கு கொரோனா வரவே இல்லை. அந்த கிராமத்து என்ட்ரன்ஸோடைய கொரோனா நின்றுச்சு. ஒரு ஆளுக்கு கூட வரலையாம்மா, ஒரே ஒரு ஆளுக்கு கூட. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் தம்பி, என்னை தாண்டி கொரோனா போகக்கூடாது, என் வீட்டை தாண்டி. ஒரே ஒரு பெண் கையை தூக்கி ஜெபம் பண்ணனுடைய விளைவு ஒரு கிராமம் காப்பாற்றப்படுமானால், நாம் அத்தனை பேரும் கையை தூக்கி ஜெபம் பண்ணி இருந்தால் குன்னூர் முழுக்க காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இங்கே எங்க இருக்க விசுவாசம்? நம்ம விசுவாசம் என்ன? டிவியை பார்த்தோன்னே பக்கத்து வீட்டில் வந்துருச்சா, சோத்திரம் ஆண்டவரே, பாருங்கப்பா, மாமியார் போனாலும் பரவாயில்ல, நான் மட்டுமாவது எப்படியாவது காப்பாற்றினா போதும் ஆண்டவரே, சோத்திரம். வீட்டுக்கார வீட்டுக்குள்ளே சேர்க்காத கூட்டம் தானே டிவியில் வந்துச்சு. அந்த அம்மா வீட்டுக்கார வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னுச்சு. கொரோனா இருந்தாலும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பையனை வீட்டுக்குள்ளே விடலை. பையன் கிராமத்துக்கு போகிறான், இல்லைல்லப்பா நீ நேராக கொரோனா சென்டருக்கு போய் ஜெபம் பண்ணிடு, சாரி செக் பண்ணிடு, செக் பண்ணிட்டு கொரோனா இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இங்கே வாண்டுறாரு. அப்பா சொல்கிறார் பையனை. பையன் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறான், எங்கள் அப்பா இந்த மாதிரி என்ன சொல்லிட்டு கொரோனா சென்டருக்கு அனுப்பிச்சிட்டாரு, எனக்கு பயமாக இருக்குது, இப்போ கொரோனாவே எனக்கு இல்லை, ஒருவேளை அங்கே போய் வந்துருச்சுன்னா, ஏன்னா எல்லாரும் செக் பண்ணுறதுக்கு அங்கே தான் வரான், எனக்கு அங்கே வந்துருச்சுன்னா. அந்த மாதிரி தகப்பன் மகனை நம்பாத காலம், மனைவி கணவனை நம்பாத காலம். இன்னைக்கு விசுவாசி எங்க இருக்கு விசுவாசம்? இன்னைக்கு சபை மட்டும் சரியா இருந்திருந்தால், சபை மட்டும் விசுவாசத்தில் வளர்ந்திருந்தால். ஒரு சர்வே எடுத்தாங்க கொரோனா முடிஞ்ச பிறகு. பைபிள்லையும் இப்படி ஒரு சர்வே இருக்குது. எகிப்தில் ஒரு சர்வே நடந்துச்சு. ஒரு வாதை வந்துச்சு, எல்லா பக்கமும் போய் வாதை வந்துச்சு எகிப்து முழுக்க. ஆனால் கடைசியாக அந்த இது எப்படி முடியும்னு கேட்டால், இஸ்ரவேலர்கள் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லை. இதான் சர்வே. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருக்கான். செக் பண்ணி பார்த்ததில்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் என்ன வந்திருக்கு? கொரோனா வந்திருக்குது. சாரி, அன்னைக்குள்ள வாதை வந்திருக்குது. ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் வரல. எங்கன்னா இந்த இஸ்ரவேலர்கள் இருக்கிறான் பாருங்க, அங்க மட்டும் வரலன்னு ரிப்போர்ட் வருது. அதே ரிப்போர்ட் இந்தியாவில் வந்திருக்கணும். எல்லா பக்கமும் வந்துச்சு. ஆனால் அந்த கிறிஸ்தவங்க வீட்டுக்குள்ள மட்டும் கொரோனா போகவே இல்லை. கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படலை. அதுவும் உண்மையான கிறிஸ்தவர்கள்லாம் பாதிக்கப்படலை. ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தா நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டாம், சுவிசேஷம் தானாய் போயிருக்கும். அவனே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பான். இன்னைக்கு நடந்தது என்ன? அதிகம் பாதிக்கப்படுறது நம்மால் தான். 2வது அலையில அதிகமாக பாதிக்கப்படுறது ஊழியக்காரன் தான் கொரோனால. நான் சொல்றது விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை. பாருங்க, எகிப்தில் பெரிய வாதை முடியுது. முடிஞ்ச உடனே ஜனங்களை அன்னைக்கு நைட்டே பார்வோன்னு கிளம்ப சொல்லிட்டார். ஜனங்க புறப்பட்டு போறாங்க. போகும்போது என்ன நடந்துச்சு பாருங்களேன். 12ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 38வது வசன வாசிங்க. யாத்திராகம் 12:38 வாசிங்க. அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி. ஏன் இவெல்லாம் போனா? எகிப்து அன்னைக்குள்ள அமெரிக்கா பயங்கரமான வல்லரசு நாடு, செழிப்பின் தேசம். ஆனா இவன் விடுதலையாகி வெளியே போறானே, இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா வனாந்தரத்துக்கு போற பரதேசி. நாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவன் போறான். இவன் ஒரு அடிமை வனாந்தரத்துக்கு போறான். ஆனா மிகப்பெரிய கண்ட்ரிக்குள்ள ஒருத்தன் இருக்கான். ஆனா கூட இருந்த ஜனங்க என்ன செய்யறாங்களா? அநேக ஜாதியான ஜனங்கள் யார் கூட போறான் தெரியுமா? இந்த அடிமைகளோட கூட வனாந்தரத்துக்கு போறான். ஏண்டா இந்த அடிமையோட வனாந்தரத்துக்கு போறேன்னு கேட்டா அவன் சொல்ற பதில் என்னவா இருக்கு தெரியுமா? செழிப்பான இந்த தேசத்தில் வாழ்ந்து சாவதை விட இந்த அடிமைகளின் தேவன் பெரியவர். இவர்கள் அத்தனை பேரையும் பத்திரமா காப்பாத்தினார், ஒருத்தன் கூட சாவல. இந்த தேவன் தான் எனக்கு வேணும்னு அவன் வனாந்தரத்தை தெரிந்து கொண்டு பின்னாடியே போயிட்டான். அந்த சம்பவம் இங்க நடந்திருக்கணும். என்னதான் இருந்தாலும் கிறிஸ்தவர்களின் தேவன் பெரியவர் தான். இயேசு கிறிஸ்து பெரியவர் தான். அவர் சுகமாக்க வல்லமை உள்ளவர் தான். பாருங்க, எங்க ஏரியாவில் ஒரு கிறிஸ்தவம் கூட பாதிக்கப்படலைங்க. எவனுமே ஹாஸ்பிட்டலுக்கு வரல. அவங்க நம்பின கர்த்தர் அவங்களை காப்பாத்திட்டாருன்னு ஒரு சாட்சி வந்திருந்தா நீயும் நானும் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சுவிசேஷம் தானாய் போகும். ஆனா இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த சான்ஸை. கொரோனா தான் நடந்துச்சு.
ஆண்டவர் எவ்வளவு பெரிய வாய்ப்பு எழுதி கொடுத்திருந்தார் பைபிள் எல்லாத்தையும் தெளிவா, எப்போ வரும், எந்த ஆண்டு காலம் வரும், எப்படி தொடங்கும், எப்படி சாவாங்க, எல்லாம் எழுதி கொடுத்தார் ஆண்டவர். நாம மிஸ் பண்ணிட்டோம் நல்ல சான்ஸ். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ கூட நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இது முடிஞ்ச காரியம். இதுல நாம ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். ஆனால் இதை விட மோசமானது இன்னும் வருகிறது. நான் சொல்ல, பைபிளும் சொல்லுது, உலக சுகாதார மையமும் சொல்லுது. அந்த வசனத்துல பாருங்க, சிவப்பு குதிரையோ என்றால் பூமி எங்கும் சுத்தும்படி கேட்டுக்கொண்டது. இப்ப சுத்திக்கிட்டே இருக்குதுல்ல. இதை விட மோசமான காலம் ஒன்று வருது. உலகம் முழுக்க கொள்ளை நோயினால் சாகிற ஜனங்க வராங்கன்னு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பைபிள் இருக்கு. இப்போ அதே மாதிரி காலம் வந்துகிட்டு இருக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி. போனது போகட்டும், இனி வரும் காலங்களிலாவது சபை இதை சந்திக்க ஆயத்தப்பட்டு ஒரு பெரிய கூட்டத்தை, அவர்களும் ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய கூட்டத்தை ரட்சிப்பதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு தான் சபைக்கு ஆண்டவர் இதை போதிக்கிறார். இப்போ ஏன் இதை உங்களுக்கு சொல்றோம்னா, ஃபெயிலியர் ஆயிட்டோன்னு சொல்றதுக்கு இல்லை, இனி ஒன்று வரப்போகுது, அதில் சக்சஸ் பண்ணுங்கிறதுக்காக தான். இனி இந்த ஆசீர்வாதக்காரங்களுக்கு காதை திறக்காதீங்க, அதுக்கு பின்னாடி ஓடாதீங்க. நான் இப்போ ஆசீர்வாதம் திருப்பியும் சொல்றேன், ஆசீர்வாதம் இல்லைன்னே சொல்லலை. இது வரைக்கும் உங்களை என்னையும் ஆசீர்வதிச்சு தான் கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். எத்தனை கோடி பேர் செத்து போனாங்க, அதுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை என்னையும் காப்பாற்றிருக்கிறார். சரி, கொரோனாவே விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட சொல்றேன், எத்தனையோ பேருக்கு நடுவில் உங்களை என்னையும் ரட்சித்து கர்த்தர் ஆசீர்வாதம் தானே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. அவர் நம்மளை என்ன சும்மாவா விட்டாரு? நமக்கு தேவையான எத்தனையோ நாடுகளில் 3 வேளை ஆகாரம் இல்லாத நாடுகள் இருக்கிறதா கொடுத்துருக்கான், ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். 3 வேளை ஆகாரம் இல்லாத நாடுகள் நிறைய நாடுகள் இருக்குதான். உங்களுக்கு எனக்கும் 3 வேளை ஆகாரத்தையும் கொடுத்து நடுவில் 2 வேளை ஸ்நாக்ஸையும் கொடுக்குறாரு. ஆமா தானே? அதை கொடுத்ததுக்கு பத்தாததுக்கு அடுத்த 2 நாளைக்கு தேவையானதை ஃப்ரிட்ஜிலையும் கொடுத்துருக்கிறார். அதை கொடுத்ததுக்கு பத்தாததுக்கு அடுத்த 1 மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான பரணையில் கொடுத்து வச்சிருக்கிறார். இவ்வளோ ஆகார திரட்சியை கொடுத்து வச்ச ஆண்டவர், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தெரிஞ்சவர், ஒரு பீரோவை திறந்தா எதை போடுறதுனே தெரியாம ஒரு 3 நிமிஷம் முழிக்கிறீங்களா இல்லையா? திறந்துட்டு நிற்கிறீங்களா இல்லையா? இப்படியே பார்க்குறீங்களா இல்லையா? நேற்று அதை போட்டோம், முந்தினத்து இதை போட்டோம், இன்னைக்கு எதிர்ச்சா இப்படியே எல்லாம் இருக்கு. கேட்டு அங்கேருந்து கேட்பாங்க, எப்போ ஒரு புடவை வாங்கி தரீங்களா? எல்லாம் போட்டதெல்லாம் பழசாவே இருக்கு, 500 புடவை தொங்கிட்டு இருக்கு. எதை போடுறதுன்னு தெரியாம தான் நம்ம இருக்கிறோம். அந்த அளவுக்கு நிறைய ட்ரெஸ் கொடுத்துருக்கிறாரு, நிறைய சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு, தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இவ்வளவு கொடுத்த தேவன் இனி வருகிற காலங்களிலும் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டியது, 50 வயசுல எனக்கு நோய் வந்தா அதுக்கு என்ன இன்சூரன்ஸ் போடணுன்றதுக்காக இல்ல, அடுத்த நிமிஷம் கர்த்தர் வந்தால் அவரை சந்திப்பதற்கு நான் என்னவாக வேண்டும், அதுக்கு தான் நீங்களும் நான் ஆயத்தப்படணும். 50 வருஷம் கட்சி நடக்கிறத கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் நிதானமே இல்லாம 5 மாசம் குழந்தையா இருக்கும் போது உங்களை பத்திரமாய் பாதுகாத்த தேவன் அடுத்த 55வது வயசு வரும்போது உங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தயவு செய்து அடுத்து இதனும் மோசமான காரியம் வருது, ஆயத்தப்படுங்கள். வேற வழியே கிடையாது உங்களுக்கு. இப்பயும் சொல்றேன், நோ மோர் வே, ஒன் அண்ட் ஒன்லி வே, ஜீசஸ் கிரைஸ்ட் த வே. இல்ல நாங்க அப்படி நீங்க இப்படின்னா உங்கள் ரத்த பழிக்கு நான் நீங்களா இருக்கிறேன். சொல்ல வேண்டியது என் வேலை, சொல்லியாச்சு. இப்போ இந்த சிவப்பு குதிரையின் காலம் முடிவடையும் போது அடுத்து வரும். அடுத்த ஆண்டவர் அந்த காரியத்தையும் உங்களுக்கு 2021 சொல்லி கொடுத்தார். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 5-6 வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான். அப்பொழுது 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, பர்டிகுலரா நல்லா கவனிங்க, இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, உணவு பஞ்சத்தை குறித்து சொல்லப்படுது. அதுலயும் அந்த 6வது வசனம் மட்டும் வாசிங்க. அப்பொழுது 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும். அப்படியே ஸ்டாப். கவனிங்க, 2021 கொரோனா உச்சத்துல போயிட்டு இருக்கு. 2021 செகண்ட் வேவ் பயங்கரமா போயிட்டு. அப்போ ஆண்டவர் உணர்த்தின காரியம் என்னன்னா, எது உச்சத்துக்கு போதோ அடுத்து அது என்ன செய்யும்? கீழே இறங்கும். நீ அடுத்த முத்திரையை பத்தி பேசு. உணவு பஞ்சம் வரப்போகுது, கோதுமை பஞ்சம், குறிப்பா கோதுமை பத்தி அங்க பைபிள்ல இருக்கு, நீ பேசு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நாங்க 2021 ஏப்ரல்ல இருந்து அடுத்து இது வரப்போகிறது, உணவு பஞ்சம் வரப்போகுது பூமி முழுக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். சமீபத்தில் சகரியாவின் புஸ்தகத்தை வாசிச்சுட்டு இருந்த போது, வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. பர்டிகுலரா கருப்பு குதிரை எங்க போச்சு?
வட தேசத்துக்கு புறப்பட்டு போச்சு. இப்போ 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கும் போது 6வது வசனம் சொல்லுது, ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை. இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்களேன். எவ்வளவு கர்த்தருடைய அந்த மகத்துவத்தை பாருங்க. படிக்கும் போது பிரமிச்சிட்டேன் நான். சிவப்பு குதிரைக்கு அடுத்து கருப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போச்சு. கரெக்டா இந்த கொரோனா உச்சத்துல இருக்கு. 2021 ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை. ரஷ்யா உக்ரைன் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலை மையமா வச்சு புள்ளியை வச்சு கோடை போட்டுங்கன்னா நேரா எங்க எந்த பக்கத்துல இருக்கு? நார்த் சைடோட எண்டில் இருக்கு. நேரா மாஸ்கோ தான் இருக்கு. அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், நம்பர் 2 நாடு ரஷ்யா. இவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. பர்டிகுலரா இந்த 2 பேருக்கு நடுவில் சண்டை ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் புதின் சொல்லியிருக்கிறாரு, உக்ரைன்ல நான் என்ன டிசைட் பண்ணணும் அதை முடிச்சுட்டு தான் நிறுத்துவேன், அது வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு சாயங்காலம். அதாவது இன்னைக்கு சாயங்காலம் பேப்பர்ல வந்திருக்கு, மேபி காலையில் சொல்லியிருக்கலாம். கவனிங்க, அத்தனை துல்லியமாக பைபிள் சொல்லுது. சிவப்பு குதிரை சுத்திக்கிட்டு இருக்கு, வடக்கு தேசத்தை நோக்கி கருப்பு குதிரை போகிறது. இங்கே வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் சொல்லுது, கருப்பு குதிரை கையில தராசு பிடித்திருந்தான், ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்துக்கு வார்படி கோதுமை, ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை. துல்லியமாக கொரோனா உச்சத்தில் இருக்கும் பொழுது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடா மாறுச்சு. வேர்ல்டு வைட். உக்ரைனுக்கு ஒரு பேர் உண்டு, பிரெட் பாஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐரோப்பா முழுக்க கோதுமை சப்ளை பண்ற மிக முக்கியமான நாடு உக்ரைன். 2வது நாடு ரஷ்யா. உக்ரைன்ல பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே உற்பத்தி நின்றுச்சு, ரஷ்யா ஏற்றுமதியை நிறுத்திருச்சு. இந்த 2 நாடும் கோதுமைய இந்த பிரச்சனை வந்த உடனே எல்லா பக்கமும் கோதுமை தட்டுப்பாடு வந்துருச்சு வேர்ல்டு வைடு. அடுத்து 3வது பெரிய நாடு இந்தியா. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கே கோதுமை பத்தாது, நாங்க ஏற்றுமதியை நிறுத்துறோம்னு சொல்லி இன்னைய வரைக்கும் கோதுமை ஏற்றுமதி தடையில தான் இருக்குது. ஸோ 3 நாடுகளும் கோதுமை ஏற்றுமதி அல்லது உற்பத்தி நின்று போச்சு, குறைஞ்சு போச்சு. அதனுடைய விளைவாக கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய, குறிப்பா வடக்கு பக்கம். இந்தியா கூட என்ன சொல்லுச்சுன்னா, கோதுமை எங்களுக்கு நார்த் இந்தியாவுக்கு வேணும். அவங்க சொன்ன வார்த்தை, நார்த் இந்தியாவுக்கு வேணும், கோதுமை கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. கவனிச்சு கொள்ளுங்க, இது நடந்தது 2021 லாஸ்ட்ல ஆரம்பிச்சு 2022, 23 இன்னைக்கு வரைக்கும் கோதுமை தட்டுப்பாடு இருக்கிறது. இது அப்போ 2023 வந்ததான செய்தி. கவனிங்க, பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எவ்வளவு? இந்திய ரூபாய்க்கு 1 கிலோ கோதுமை எவ்வளவு? 1500 ரூபாய்க்கு விற்கிறது. சரி, பைபிள்ல ஒரு பண கோதுமை இருக்குல்ல, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மால் ஒருத்தர் அந்த நேரத்துல வீடியோ போட்டிருந்தாரு, 1 ரூபாய்க்கு அரிசி கொடுத்தாங்கல்ல, அதான் அதுன்னு. ரொம்ப ஈஸியான வேலை பாருங்க, பட்டுன்னு சொல்லிட்டு போயாச்சு. ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்ன அர்த்தம்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல போனீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஜனங்கள் செய்தி கேட்கும்படி வருகிறார். வரும்பொழுது ஏறக்குறைய 5000 புருஷர் இருக்கிறான்னு இருக்கு. பெண்கள் குழந்தைகள் அங்க இல்ல, 5000 புருஷர், ஆண்கள் மட்டும் இருக்கிறாங்க. பெண்களும் குழந்தைங்களை சேர்த்தா இன்னொரு 5000 வச்சுக்கோங்க, இல்ல இன்னொரு 10,000 வச்சுக்கோங்க, அவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு என்ன கொடுங்கள்? ஆகாரத்தை கொடுங்கள். அதற்கு அவன் சொன்னது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு ஆகும் சொன்னா தெரியுமா? 200 பணம் ஆகும் அப்படின்னு சொன்னான். அப்போ 200 பணம் குறைஞ்சது 10,000 பேருக்கு சாப்பாடு போடலாம். அப்போ 100 பணம்னா 5000 பேருக்கு போடலாம். 1 பணம்னா 50 பேருக்கு சாப்பாடு போடலாம். அதான் அதோடைய அர்த்தம். அப்போ யோசிச்சு பாருங்க, 50 பேருடைய சாப்பாடு என்ன ஆகுமோ அது 1 கிலோ கோதுமைக்கு விற்கும், 1 படி கோதுமைக்கு விற்கும். அப்போ நீங்கள் 50 பேர் சாப்பாடுன்னு கணக்கு போட்டுங்களேன். ஒரு ஆளுக்கு நீங்கள் சும்மா ஒரு 30 ரூபான்னு போட்டிங்கன்னா 1500 ரூபாய், 50 ரூபான்னு போட்டிங்கன்னா 2500 ரூபாய். இதுதான் அதோடைய விலை அளவுகோல். நமக்கு புரியறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 பணத்திற்கு 1 படி கோதுமை இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி 1500 ரூபா. இதுவே ஸ்ரீலங்காவில் 3000 ரூபாய். இப்போ வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இன்னைக்கு நான் சேர்ந்து நேற்று முந்தானத்தை பேசினேன் அண்ணங்கிட்ட. பேசும்போதெல்லாம் கேட்பேன், இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னு. 1 கிலோ தக்காளியே 800 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சான். அங்கே சிக்கன் எல்லாம் 2000 ரூபாயாமா. ஒரு டீ கடையில் போய் குடிச்சா 100 ரூபாயாமா. அங்கே ஜனம் குடிக்கிறது இல்லையா, கடையில் போய் குடிச்சா 100 ரூபாயாமா. அந்த அளவுக்கு விலைவாசி உச்சத்தில் இருக்கு.
பர்மாலேருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், இப்போ எப்படி இருக்குது நிலைமை அப்படின்னு. கோதுமை 1 கிலோ 10,000 ரூபாயாம்மா. அவர் பர்மாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம் போன வருஷம், கூப்பிட்டுருந்தாரு. சரின்னு ஒரு 3 நாள் போயிருந்த போது அவருக்கு ஆசை, பிரதர் வாங்க ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு. அப்போ எல்லாரும் சேர்ந்து 6 பேர் போய் சாப்பிட்டோம். நிஜமா நான் சொல்கிறது விளையாட்டுக்கல, அவங்க கூட இருந்தால். அவர் வந்து நம்ம சொன்னார் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா பில்லு. அவங்க ஊர் பணத்துக்கு நம்ம ஊருக்கு 8,000 ரூபாய் பில்லு. கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா பில்லு. ஒரு ஃப்ரைட் ரைஸ் 22,000 ரூபாய் அவங்க ஊர் காசுக்கு. எங்கே பார்த்தாலும் விலைவாசி. அதில் பர்டிகுலராக கோதுமை தட்டுப்பாடு, உலகளாவிய தட்டுப்பாடு ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ இந்தியாவில் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு பாருங்க, இது இந்திய அரசாங்கம் சொன்னது. வரலாறு காணாத அளவுக்கு இந்தியாவில் கோதுமை கிடங்குகளில் குறைந்து விட்டது. கடந்த 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, கோதுமை குறைஞ்சிருச்சு. எல்லா பக்கமும் பைபிளில் சொன்னபடியே கோதுமையினுடைய அளவு. இதெல்லாம் வந்து 2024 ரிப்போர்ட். 25 இன்னும் மோசம். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ட்ரம்ப் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கீழே தள்ளிட்டார். மிச்சம் மீதியை போட்டு மிதிச்சிட்டார். மேட்டர் ஓவர். இன்னும் மோசமான கண்டிஷனுக்கு போயிருக்கு. நேற்று சொல்லியிருக்கான், அமெரிக்கா பொருளாதாரத்தை காப்பாற்றவே முடியாது. நான் ஏன் அமெரிக்காவை சொல்றேன்னா, அமெரிக்கா விழுந்தா சுற்றி இருக்கிற பொருளாதாரம் என்ன செய்யும், வேர்ல்டு வைட் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். அதான் உண்மை. இப்ப கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னபடி அந்த கருப்பு குதிரையின் காலம் போயிட்டு இருக்குது. வட தேசத்தின் பக்கம் போயிருக்கு. இப்போ அங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு இந்த கோதுமை தட்டுப்பாடு. ஆரம்பிச்சது எங்கன்னா ரஷ்யா உக்ரைன்ல ஆரம்பிச்சு உலகளாவிய வடதேசம் ஆரம்பிச்சு நீங்க உலகம் முழுக்க போயிட்டே இருக்குது. இப்போ இந்த கருப்பு குதிரையின் காலம் மிகப்பெரியதான பஞ்சம், உலகளாவிய பஞ்சமாக மாறிடுச்சு. இப்போ ஐநா சபை வெளியிட்டு இருக்கிற வீடியோ, இவங்க தான் அந்த நோய் வரப்போது, கொள்ளை நோய் வரப்போதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அதனுடைய தலைமை நிறுவனம் இதான் ஐநா. அது வந்து WHO, இது ஐநா சபை. அவங்க என்ன வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க பாருங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். அதனை சமாளிக்க ஐநா அதிகாரிகள் சமாதான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார். இது 2023 ஐநா வெளியிட்ட வீடியோ. இப்போ உணவு தட்டுப்பாடு உச்சத்துக்கு உலகம் போயிருச்சு. இந்தியாவிலையும் அரிசி பஞ்சம் பெரும் அளவில் இருக்கு. அரிசி ஏற்றுமதிக்கு தடைன்னு பேப்பர்ல கவர்மெண்டே கொடுத்திருக்கிறது. 2030க்குள்ள இன்னொரு 5 வருஷத்துக்குள்ள இந்தியாவில் மட்டும் 9 கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதாமா, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. இது இந்தியாவில் மட்டும் 9 கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க. சைனாவில் பார்த்துக்கோங்க, ஆப்பிரிக்காவில் பார்த்துக்கோங்க, உலகளாவிய எத்தனை கோடி பேருக்கு சாப்பாடு இருக்காதுன்னு பாருங்க. இப்போவே இது 2024, 23 வந்தது. இதெல்லாமே வந்து அப்போ வந்ததான் நியூஸ். இப்போவே உங்களுக்கு காசாவில் தெரியும் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு. நம்ம ஊரில் ஒரு சின்ன 5 ரூபா பாக்கெட் இருக்குது, பிஸ்கெட் பாக்கெட்டு. அவங்க ஊரில் 4500 ரூபாயும் அது இந்த ஒரு பிஸ்கெட் பாக்கெட். அது கிடைக்கலையாமா, அந்த பிஸ்கெட் பாக்கெட் கிடைக்கலையாமா, கிடைச்சா 4500 ரூபாயாமா. 6 பிஸ்கெட் தான் அதில் இருக்கும். ஸ்ரீலங்காவில் கேட்டேன், அதே பிஸ்கெட் பாக்கெட்டு 300 ரூபாயாமா. இப்போ அங்க கர்த்தர் நம்மை கிருபையை வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் நமக்கு கர்த்தர் செய்யறது புரியல. எவ்வளோ நம்ம பாதுகாப்பா இருக்கிறோன்றது உங்களுக்கு எனக்கு என்ன செய்யல, இன்னும் அதோடைய மேன்மை தெரியல. இஸ்ரவேல் ஜனங்க மாதிரியே தான் இருக்கும். மன்னா காலையில வந்து சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டு அப்படியே கூடாரத்தில் உட்காந்துட்டு அப்புறம் சாயங்காலம் ஆனால் இறைச்சி காடையை கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூக்குனா அவனுக்கு ஒன்றும் புரியல. என்னதான் மண்ணா இதான் காடை இதையே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, வேற எதுவும் வெரைட்டியா கிடைக்காதான்னா. அந்த மாதிரி தான் இப்போ இருக்கோம் நம்ம. ஒரு பக்கம் ஒரு பாக்கெட் பிஸ்கட் இல்லாமல் ஒரு உலகம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் போதுங்கிற அளவுக்கு தான் சாப்பாடு கொடுத்துருக்கிறார். பெரும்பாலும் இதே நார்த் இந்தியாவில் போய் பாருங்க. நீங்கள் பார்க்குறீங்க நார்த் இந்தியன்ஸ் இங்கே வராங்க வேலைக்குன்னு. நாங்கள் அங்கே மிஷனரிக்காக அங்கே இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அங்கே பார்க்க போனோம், இல்லை அவங்க வருவாங்க இங்கே பார்க்க வருவாங்க. கேட்டால் சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய்க்கு வேலை இல்லையா அங்கே. ஒரே ஒரு மாதத்துக்கு. ஒரு டீம் இருந்துச்சு போய் பார்த்தேன். இப்போ எங்கே இருக்காங்க தெரியாது. ஒரு டீம் இருந்துச்சு போய் பார்த்தேன். கிட்டத்தட்ட 20 பேர் தங்கி இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் தங்க வச்சிருக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளமாமா வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருவாங்களாமா. இங்கே வந்து 12 மணி நேரம் வேலை செய்யணுமா. சம்பளம் கிடையாது, 1 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க வீட்டில். 365 நாளும் வேலை செய்யணும். சண்டே லீவ் கிடையாது. என்னைக்காவது சண்டே லீவ் கொடுப்பாங்க. சாப்பாடு கோதுமை மாவு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் 3 தான் கொடுத்துருவாங்களாம். ஒரே கூடாரம் போட்டிருக்கான், ஒரே டாய்லெட் இருக்கு, 20 பேர் தங்கி இருக்கான். ஆனா வந்து சொல்றான் இது எங்களுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்குன்றான்.
அவன் சொல்றான் சொர்க்கம் மாதிரி இருக்கு. ஏன் எங்க ஊர்ல வீடு கிடையாது, எங்களுக்கு அவனுக்கு தகரத்துல வீடு அடிச்சு கொடுத்துருக்காங்க. வாணியம்பாடிக்கு பக்கத்துல தகரத்துல வீடு அடிச்சு கொடுத்துருக்காங்க, கிரானைட் கடையில அவன் தங்கியிருக்கான். சாப்பாடு கோதுமை மாவு இதில் கொடுத்துருக்காங்க. நல்லா படுத்தான், சாப்பிட்டான், தூங்குறான். 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 100 ரூபா இல்லைங்க எனக்குன்றான். உங்களுக்கு எனக்கு செல்போன் 35,000 ரூபாய்க்கு அப்பா வாங்கி கொடுக்காட்டி கோவம் வருது, அப்படிதானே? கோவம் வருது இல்ல? வாங்கி கொடுக்கல, அப்பாவை கேட்குற உரிமை தேவை, ஆனால் இல்லைன்னு ஒரு கோவம் வருது பாருங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம சொல்லி வளர்க்காம இருக்கிறோம், சொன்னா கோவம் வருது. அந்த பிள்ளையோட நேராக பிள்ளை வருது, ஒரு 500 கொடுங்க. எதுக்குடா? நீங்க கொடுங்க சொல்றேன். முந்திலாம் நம்ம கேட்டா கூட கிடைக்காது 50 காசு. 50 காசுக்கு ஆடிட்டர் வச்சு அப்பா கேள்வி கேட்பாரு, 50 பைசா உனக்கு எதுக்கு 50 காசு, நீ ரொம்ப செலவு பண்றடாம் பாரு 50 காசை. நேற்று கொடுத்துட்டு நாளைக்கு கேட்பாரு, நேற்று 50 காசு கொடுத்தனே எவ்வளோ இருக்குது மிச்சம் பாரு, வெறும் 50 காசுக்கு. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு, அந்த வழி அவருக்கு தெரிஞ்சிச்சு. நம்மளும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம், ஆனால் அந்த வழி பிள்ளைகளுக்கு தெரியல, அவ்வளோதான் விஷயமே. வந்து கேட்கும் போது அப்பாட்ட கேட்க தப்பு கிடையாது, உரிமை இருக்குது. ஆனால் அவங்களுக்கு தெரியணும், என் அப்பா கஷ்டப்பட்டு தான் அதை சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுக்குறாரு, இது சும்மா வரலன்னு தெரியணும். இங்கே போய் பாருங்க, இதில் இருக்கிற வீடியோலாம் கண்டா ரொம்ப வருத்தப்படுவீங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மடகாஸ்கரில் வெறும் பூச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், மரத்துலேருந்து பூச்சியை பிடிச்சி சாப்பிட்றான். அதுதான் இன்னைக்கு நிலைமை. கர்த்தர் சொன்ன கருப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக உலாவிட்டு இருக்குது. இன்னும் நடக்கல, இன்னும் நடக்காது, இன்னும் பைபிள்ல தீர்க்கதரிசனம் இருக்கு, இன்னும் வரப்போது, நடந்து கொண்டு இருக்கிறது கண்களுக்கு முன்பாக. அதிலே ஒரு வசனம் வாசிங்க, அதுவும் நம்ம கண்ணு முன்னாடி இந்த பஞ்சத்தில் நடக்குது. செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்படி அதுவும் ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 வசனத்தையும் வாசிங்க, இல்லை 2ல ஏதாவது ஒன்று வாசிங்க. அதன் தீர்க்கதரிசிகள் இல்ல செப்பனியா 1:3 வாசிங்க. மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன், நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடறுகிறதற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோட கூட வாரிக்கொண்டு. நல்லா கவனிங்க, இந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு. இதுவே ஓசியா 4:3 என்ன இருக்குது? இது நிமித்தம் தேசம் புலம்பும், அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும். நல்லா கவனிங்க, இது 2025 இந்த வருஷம் நடந்துச்சு. நாம்பியாவிலையும் ஜிம்பாப்வேலையும் கவர்மெண்டே சொல்லுது, யானை, வரிக்குதிரை ஆகியவற்றை வேட்டைக்காரர்கள் கொள்வதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு நாட்டின் அரசே தன் நாட்டின் விலங்குகளை வேட்டையாடி அதை தன் நாட்டு மக்களுக்கு உணவாக அளிக்கும் அவலத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை உணவுக்கே வழியில்லாமல் மக்கள் செத்து மடிவதால் இதை விட்டால் வேறு வழியில்லை என கையை விரிக்கும் நமீபியா அரசு சுமார் 700 விலங்குகளை கொன்று அதன் இறைச்சியை மக்களுக்கு விநியோகிக்கப் போவதாக அறிவித்துள்ளது. இது நாம்பியால, இது ஜிம்பாப்வேல, இங்கேயும் அதே மாதிரி சொல்லிச்சு கவர்மெண்ட், எங்ககிட்ட சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, இருக்கிற மிருகங்களை அடிச்சு சாப்பிட்டுருங்க. இது இப்படி இருக்கு, மிருகங்கள் நிலைமையை பாருங்க. நாடான கென்யாவில் கடுமையான வறட்சியால் குடிக்க தண்ணீரின்றி யானைகள் செத்து மடியும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது. உயிருக்கு போராடும் யானை குட்டிக்கு குடிநீர் வழங்கும் பணியாளர்கள். நீரின்றி சுருண்ட யானையை மீட்கும் முயற்சி பயனளிக்காது விழுந்து மடிந்த யானை. உடனிருந்த யானைகள் உயிரிழப்பை கண்டு வேதனை கண்ணீர் வடிக்கும் யானைகள். செப்பனியா 1:3, ஓசியா 4:3 ரெண்டு நடக்குது கண்ணுக்கு முன்னாடி. இதெல்லாம் பைபிள்ல உள்ளது தான், ஆண்டவர் சொன்னது தான். மிருக ஜீவன்களையும் மனுஷரோடு கூட சேர்த்து வாரிக்கொள்ளுவேன் ஆண்டவர் சொல்றார். நம் கண்களுக்கு முன்பாக எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. இவைகளுக்கு நடுவில் நீங்கள் நிறைய நேரம் சொல்றீங்கல்ல, சிலர்லாம் போதிக்கிறான்ல கிருபை கிருபை கிருபைன்னு, இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பத்திரமா பாதுகாக்கிறாரே, இதுக்கு பேர் தான் கிருபை. கிருபைனா என்ன பாவம் செஞ்சாலும் நான் பரவத்துக்கு கூட்டு போவாருங்கிறல, அதுக்கு பேர் கிருபை இல்லை. சிலர் சொல்றான் ஒன் சேவ்ட் எவர் சேவ்ட், ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா போதும், அதுக்கப்புறம் நீ என்ன பாவம் பண்ணாலும் கத்தர் பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவார், ஏன்னா கத்தர் கிருபை உள்ளவருங்கிறான். அவனும் போக மாட்டான், கேட்கறவனும் போக மாட்டான். கிருபைனா என்ன தெரியுமா? இந்த பெரிய கொடுமை உலகத்துல நம் கூட நடந்துகிட்டு இருக்க போது இவைகளுக்கு நடுவுல என்னை திருப்தியாய் புசிக்கும்படி கத்தர் வச்சாரே, அதுக்கு பேர் தான் கிருபை. ஏதோ ஒரு கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு மிக துல்லியமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் ஒளிந்து போகவில்லை, எல்லாம் துல்லியமாய் நிறைவேறுது. இதெல்லாம் இப்படி அழிவு வரும்னு கரெக்டாக சொல்றாருல, இதுக்கு நடுவில் எது அழியாம இருக்கணும்னு சொல்றாரு. அதுதான் கர்த்தருடைய மகத்துவம், அது இன்னைக்கு உள்ள விஷயம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை திருப்பி வாசிங்க போது.
அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களில் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இதுக்கு நடுவுல 2 மட்டும் என்ன ஆகாது? எண்ணெயும் திராட்சை சேதப்படாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. எண்ணெயும் யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய பஞ்சம், யுத்தம் எல்லா பக்கமும் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாத்துறது என்னன்னு நினைக்கிறீங்க? எண்ணெய் தான் காப்பாத்துது. க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் நம்ம சொல்றோம்ல, உலகத்தின் பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கிறது என்னதான்? எண்ணெய் தான் நிர்ணயிச்சுட்டு இருக்குது வேர்ல்டு எக்கானமியை. ஆண்டவர் சொல்றாரு எண்ணெயும் திராட்சரசமும் சேதப்படாது. எண்ணெய் தான் இன்னை வரைக்கும். இதுலயும் நீங்க கர்த்தருடைய மகத்துவத்தை என்ன பார்க்கணும்னா, இன்னைக்கு க்ரூட் ஆயில் உலகத்தினுடைய எக்கானமியை காப்பாத்துறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் க்ரூட் ஆயில்னு ஒன்று இருக்கு, அது பூமிக்கு அடியில் இருக்கு, அதை எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு மனுஷன் கண்டுபிடிச்சது 1857 கலிபோர்னியால. அமெரிக்கன்ஸ் தான் பூமிக்கு அடியில் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சான். இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுற நம்பர் 1 நாடு சவுதி அரேபியா. என்ன அவங்ககிட்ட தான் அதிகமாக இருக்கு பேரல்ஸ், அவங்ககிட்ட தான் உலகமே வாங்குது. சவுதி அரேபியாவில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சது 1936. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால அதுக்கப்புறம் எண்ணெய் தோன்றதை நிறுத்திட்டாங்க. 1943க்கு பிறகுதான் சவுதி அரேபியாவில் எண்ணெய் எடுத்து உலகத்துக்கு விநியோகம் ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எண்ணெய் சேதப்படாமல் இருக்கு, வேர்ல்டு எக்கானமியை காப்பாத்துது. ஆனா இந்த எண்ணெய் பூமி கடியில் இருக்குதுங்கிறத 1857 கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 1900 வருஷத்துக்கு முன்பாக கர்த்தர் சொல்றாரு, கோதுமை பாதிக்கப்படும், எண்ணெய் பாதிக்கப்படாமல் இருக்கும். இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தேவனும் பரிசுத்த வேதாகமும் உலகத்தில் வேற எங்கேயும் இல்ல, யார்கிட்டையும் இல்ல, நம்ம கிட்ட தான் அந்த தேவனும் வேதாகமும் இருக்கிறது. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய மகத்துவம் பாருங்க. கோதுமை பாதிக்கப்படும், என்ன பாதிக்கப்பட. இந்த ஒரு லைன், இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை வேற எந்த தேவனாலையும் சொல்ல முடியுமா? அதுவும் 1900 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில் இருக்கிற யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அதை எழுதி நம்ம கையில நமக்கு புரியும்படி கொடுத்தாரு. இதை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டாம், உங்களுக்கு எதுவுமே நீங்க போய் பத்மு தீவுக்கு போக வேண்டாம், அடி வாங்க வேண்டாம், உதவ வேண்டாம். எழுதி பிரிண்ட் பண்ணி பேக் பண்ணி ஒரு புக்கா கையில கொடுத்தாரு. அதை நான் படிக்க கூட மாட்டேன்னு சொன்னா விழுமா விழாதா? அவன் ஆளு அங்க பத்மதீவுக்கு போய் கஷ்டப்பட்டு தனிமை சிறையில் இருந்து அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு வாங்கி நம்ம கிட்ட கொடுக்க அவருடைய சீஷன் பாலிகிராஃப்னு ஒருத்தர், அவர் தான் இதை எழுதி 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 எப்படியாவது ஜனங்களுக்கு போகணும் அந்த ஆளு நெருப்புல போட்டு எரிச்சாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷம் கொண்டாந்து கையில கொடுத்தா ரொம்ப கேஷுவலா இதெல்லாம் புரியாது. வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன இருக்கு அதெல்லாம் ஏன் படிக்கணும்? ஏசாயாவை படிங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் நான் அதை எவ்வளவு சரளமா வருது பாருங்க. அது மட்டும் வேணும், நான் வேணான்னு சொல்லல, அதுவும் வேணும், இதுவும் வேணும். அதை மட்டும்தான் படிப்பேன்னா இப்ப மாட்டிக்கொண்டீங்க பாருங்களேன். எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது கண்ணுக்கு முன்னாடி. கர்த்தர் சொன்னபடி நாம் இந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் காலத்தில் நாம் இருக்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக சிவப்பு குதிரை சுத்தி கொண்டு இருக்கிறது. கொள்ளை நோய் உலகம் முழுக்க சுத்திக்கிட்டு இருக்குது. வட தேசத்துக்கு போன கருப்பு குதிரை கர்த்தருடைய வனதை சாந்திப்படுத்திச்சுன்னு இருக்கோம். சகரியா 6ல் கர்த்தர் சொன்னபடி பஞ்சம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, மிருகங்கள் வாரிக்கொள்ள போகுது, எல்லா காரியங்களும் நடக்குது. இதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. 6ஆம் வசனத்தின் வரைக்கும் நம்ம வந்துட்டோம், நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் பார்த்தபோது, வெளிப்படுத்தின விசேஷம், நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மங்கின நிறமுள்ள குதிரைனா என்னன்னா, அதற்கு பேர் மரணம் என்று பெயர். இதில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லும், சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன குதிரை வரும் அப்படின்னு இருக்கு. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. 6ஆம் அதிகாரத்தில் அந்த சிவப்பு குதிரை இருக்கும்பொழுது கருப்பு குதிரை வடதேசத்துக்கு போயிருச்சு. இப்ப சிவப்பு குதிரைக்கு பின்னாடி என்ன இருக்குது? மங்கின நிறமுள்ள குதிரை. இப்ப வெளிப்படுத்தல் 6:8 அந்த குதிரைக்கு பேரு மரணம் என்று பெயர். அந்த குதிரைக்கு பேர் என்னது? மரணம் என்று. பாதாளம் அவன் பின்னால் சென்றது. 4 வகையான மரணம் பூமிக்குள் வரும். 4 வகையானது வரும். நான் வேகமாக சொல்லிட்டு முடிக்கிறேன் நேரத்துக்குள்ள. 4 வகையான மரணம் வரும்.
முதலாவதாக பட்டயத்தினாலும். தூதன் கையில் பட்டயம் இருந்தால்தான் அதற்கு பேர் மரணம், மனுஷன் கையில் பட்டயம் இருந்தால் அதுக்கு பேர் யுத்தம். அடுத்து மிக முக்கியமான ஒரு யுத்தம் வருகிறது, அதான் 3ஆம் உலக யுத்தம். அதைத்தான் நேற்று நம்ம பார்த்தோம். ஆல்மோஸ்ட் நம்ம காலத்தில் நம்ம கண்களுக்கு முன்பாக அதை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ, இது என்னுடைய கணிப்பு, தீர்க்க தரிசனம் இல்லை, கணிப்பு. நம் காலத்தில் 3rd வேர்ல்டு வார், த வார் பிட்வீன் த ரஷ்யா அண்ட் த இஸ்ரேல் மிக துல்லியமாக நடக்கும். எசேக்கியேல் 38, 39 இந்த 2 அதிகாரத்திலையும் அது இருக்குது. ரஷ்யாவினே இருக்குது, ரோஷனே இருக்குது பைபிளில். இஸ்ரேலுக்கு விரோதமாக வடக்கு பக்கத்துலேருந்து வரணும் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வார் நம் கண்களுக்கு முன்பாக நடக்கும். இது நியூக்ளியர் வாராக இருக்கும். இந்த நியூக்ளியர் வாரை பற்றி எசேக்கியேல் 39, 11, 15 2 வசனத்தில் இருக்கு. சகரியாவின் புஸ்தகத்திலையும் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இந்த நியூக்ளியர் வார் அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஸோ இது நியூக்ளியர் வாருங்கிறதுக்கான மிக முக்கியமான அடையாளங்கள் அங்கே இருக்கு. அடுத்து பஞ்சத்தினாலும். இப்போ நீங்கள் பார்க்குறது உணவு பஞ்சம் மட்டும் 6வது வசனத்தில், வெளிப்படத்தில் 6:6. ஆனால் அடுத்து வரப்போகுது தண்ணி பஞ்சம், காத்து பஞ்சம், வசன பஞ்சம் எல்லாம் வந்துடும். கர்த்தர் சொல்ற அத்தனை பஞ்சம், பைபிளில் என்னென்ன பஞ்சம்னு சொல்றாரோ எல்லா பஞ்சமும் ஒன்றாக வரும். அதுக்கு அடுத்து 3வது என்ன இருக்குது? சாவினாலும். சாவினாலும்னா என்னன்னா, இப்போ நீங்க இயற்கை பேரழிவுகள் எல்லாம் பார்க்குறீங்கல்ல, இது மிக மோசமான கண்டிஷனுக்கு வந்திருக்குது. யார் இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்க? நியூஸ் யாராவது நீங்கள் பார்த்தீங்களா? பூகம்பத்தை பற்றி ஒன்று ஜப்பானில் ஒன்று வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த 2 வாரத்தில் மட்டும் ஜப்பானில் எத்தனை பூகம்பம் தெரியுமா? 900, 900. 2 வாரம் 14 நாளில் 900 பூமி எதிர்ச்சி நடந்திருக்கு. அந்த தீவை விட்டு எல்லாரும் காலி பண்ணிட்டான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு வாரத்துக்கு 450 அப்படின்னு கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட கணக்குப்படி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 70லேருந்து வந்திருக்கணும், 60லேருந்து 65 பூகம்பம் ஒரு நாளைக்கு நடக்கணும். 24 மணி நேரத்தில் 70 பூகம்பம்னா பூமி எப்படி இருக்கும் பாருங்க. அந்த ஊரில் ஷேக்லேயே தான் இருக்கும் போல, ட்ரெயினில் போகிற மாதிரி தரதரா தரதரா தரதரான்னு இருக்கும் போல. இந்த 2 வாரத்தில் மட்டும் 900. இதை விட மிக முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, ஜப்பானில் கொடுத்துருக்கான். இது வரைக்கும் வராத அளவுக்கு ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி வரப்போகுது. 3 லட்சம் பேர் சாகிற அளவுக்கு அது இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஜப்பான் கொடுத்த ரிப்போர்ட். இல்லையாப்பா? சரி, ஓகே. இல்லை அதில் இல்லை. சரி, இப்போ ஜப்பானில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு 3 லட்சம் பேர் மரிக்கிற அளவுக்கு ஒரு மிக மோசமான பூமி எதிர்ச்சி வரப்போகுது. அதை மாற்றி காட்டுவோம், அந்த அடுத்ததில் இருக்காங்க கவனிங்க. 3 லட்சம் பேர் பாதிக்கிற அளவுக்கு மிக மோசமான பூமி எதிர்ச்சி ஒன்று வரப்போகிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவிலும் அதனுடைய பாதிப்பு பெருமளவில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதை இப்போ எல்லா சேனல்ஸ்லையும் வர தொடங்கியிருக்குது. இது ஒரு வாரம் ஆகுது. அந்த ரிப்போர்ட்டை அப்போ யாரும் எடுக்கிறாங்க, அப்போவே அந்த ரிப்போர்ட்டை எடுத்து சொல்லிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஒரு 3 லட்சம் பேர் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சேனல்களையும் வர தொடங்கியிருக்குது, மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி வருது. அதுக்கு முன்னோட்டமாக 900 பூமி எதிர்ச்சி என்ன செஞ்சுருக்கு, வந்திருக்கு. இங்கே பாருங்க, 3 லட்சம் பேர் பாதிக்கக்கூடிய அளவுக்கு பூமி அதிர்ச்சி வரும். இந்தியாவும் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சாவினாலும். அடுத்து அங்கே என்ன இருக்குது? துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா வைரஸ் அத்தனையும் கடந்த 20-30 வருஷமா எல்லாத்துக்கும் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தின் பேர் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாத்துக்கும் பன்றி காய்ச்சல் பார்த்துருக்கீங்க தானே? பன்றி காய்ச்சல். அடுத்து குரங்கு ஃபீவர்னு ஒன்று வந்துச்சு, இப்போ மங்கி ஃபீவர் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இந்த எபோலாவுக்கு பின்னாடி வவ்வால் அப்படின்னு சொன்னாங்க. எய்ட்ஸுக்கு பின்னாடி சிம்பன்சி குரங்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எடுக்கிற இந்த 30 வருஷத்தில் மட்டும் பாருங்கள், கடைசி காலத்தில் அவங்க சொல்கிற எல்லா வியாதிகளுக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். அந்த மிருகம் 95% பைபிளில் சொல்கிற துஷ்ட மிருகமாக தான் இருக்கும். லேவி ராகமத்தில் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு ஆண்டவர் சொல்கிறாரோ, வவ்வால் துஷ்ட மிருகம் எபோலாவுக்கு இருக்குது, குரங்கு துஷ்ட மிருகம் பைபிள் சொல்கிறதுல துஷ்ட மிருகம், குரங்கு ஃபீவர் வந்துச்சு. அடுத்து மனுஷ குரங்கு. அடுத்து இப்போ இந்த கொரோனா வந்தது கூட ஊகான் மாநிலத்தில் உள்ளதான மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள்ல இருந்தால் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க.
பன்றி காய்ச்சல், பன்றி துஷ்ட மிருகம். பைபிளில் எதெல்லாம் துஷ்ட மிருகம்னு ஆண்டவர் சொல்கிறாரோ அதில் 95% பேரில் இப்போ வரக்கூடிய வைரஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டுமல்ல, சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் ஜனவரி மாதம் ஆஸ்திரேலியாவில் 315 மிருகத்தின் வைரஸ் மிஸ் ஆயிருச்சு. இங்க பாருங்க. அவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. 315 வைரஸ் காணும், அத்தனையும் மிருகத்தின் வைரஸ். இதைத்தான் அவங்க வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க, பயோ வெப்பன்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து கிருமிகளாக மாற்றி ஜனங்கள் மேலே ஏவுறது. அப்படி தான் கொரோனா பண்ணாங்கன்னு ஒரு குரூப் சொல்லுது. சைனாவில் லேபில் இருந்து இது வந்துருச்சு. இப்போவும் அந்த உங்கள் ரூமர் உங்களுக்கு தெரியும், ஒன்று போயிட்டு இருக்குது. சைனாவில் லேபில் இருந்தால் இதை எடுத்தாங்கன்ட்டு. இப்போ இந்த லேபில் இருந்து எடுத்துட்டாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. இந்த 315 வைரஸ் இருக்குல்ல, இதன் மூலமாக ஜனங்களை எந்த அளவுக்கு பாதிப்புள்ளாக்கி கொள்ள முடியும்னு கேட்டால் 100க்கு 15 பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு அவர் சொல்கிறார். இந்த வீடியோ ஃபுல்லாக அவர் பார்த்தீங்கன்னா அது ஒரு 7-8 நிமிஷம் ஓடும். பார்த்தீங்கன்னா 100க்கு 15 பேர் பாதிக்கப்படுவாங்க. அப்படின்னா 15% பீப்புள் வில் சஃபர். மேபி மரணம் வரலாம், எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இப்போ WHO என்ன சொல்லுது? இவங்க சொல்கிறாங்க கொரோனாவை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்தது. WHO என்ன சொல்லுது பாருங்க, கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். இவர் சொல்றாரு வைரஸ் காணாம போகுது. இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு நான் சொல்லலை, நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இவர் சொல்றாரு கொரோனாவை விட மோசமான வைரஸ் எல்லாம் வரப்போகுது, கேர்ஃபுல்லா இருங்க. இங்க பாருங்க, மோசமான டிசீஸ் ஒன்று வருது அப்படின்றாரு. எப்படி வருது, ஏதா வருதுன்னு அவருக்கு தான் தெரியுது. நம்ம ஊர் தீர்க்கதரிசி கூட தெரியல, அவருக்கு தெரியுது. ஆனா வைரஸ் காணோம். இப்ப உலகளாவிய வேதம் சொன்ன இந்த 4 முக்கியமான காரியங்களும் இப்ப இருக்கு கண்ணுக்கு முன்னாடி. ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் இயற்கை பேரழிவு. அத்தனையும் நடக்குது. எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது 4ம் இப்ப நடக்குது, ஒன்னா நடக்குது. ஒன்றன் பின் ஒன்றாக வரப்போது. இது 10 வருஷம் கழிச்சு வரும், 20 வருஷம் கழிச்சு வரும், அப்படிலாம் இல்லை. இப்பவே 4ம் இருக்கு. இவைகளினால் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு அந்த வசனம் சொல்லுது. 6-8 சொல்லுது, பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. வேர்ல்டு மக்கள் தொகையில் 1/4%, 25% பாதிக்கப்படும். இல்லைங்க அப்படிலாம் பாதிக்கப்படாது, நீங்க சும்மா சொல்றீங்க, அதை மாத்திருப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் வச்சதை சும்மா சொல்றீங்க, அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்படி வச்சிருக்கீங்களோ வச்சுக்கொள்ளுங்க. கொரோனாவில் மட்டும் எத்தனை கோடி பேர் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? கொரோனாவில் மட்டும் குறைஞ்சபட்சம் 10 கோடி பேர் செத்துருக்கணும். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைனாவுடைய மக்கள் தொகை இந்தியாவிட பின்னாடி போயிருச்சு, 2வது இடத்துக்கு போயிருச்சு. இந்தியா நம்பர் 1ல இருக்கு. இந்தியாவிட சைனால 10 கோடி பேர் அதிகமாக இருந்தாங்க. 10 கோடி பேர் அதிகமாக இருந்தாங்க. நம்ம 140 கோடி இருக்கும்போது அவங்க 150 கோடி இருந்தாங்க. இப்போ சைனா 140 கோடிக்கு கீழே போயிருச்சு. அப்போ அந்த 10 கோடி பேர் என்னன்னாங்க? கொரோனாவில் போயிருக்கணும். UN கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதான ரிப்போர்ட்டை இன்னும் சைனா கொடுக்கல. எல்லா நாடும் கொடுத்துச்சு, சைனா மட்டும் இன்னும் கொடுக்கவே இல்லை. இது மட்டுமே நான் சொல்கிறேன். நாங்கள் அது வந்த போதே சொன்னோம், அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ஆனால் அதை விட அதிகமாக தான் ஜனங்க செத்துருப்பாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். கவனிங்க, இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க ரிப்போர்ட் ஆய்வு பண்ணி அவங்க ஒரு கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அரசால் அறிவிக்கப்பட்டதை விட 8 மடங்கு அதிக ஆய்வில் அதிர்ச்சி தகவல். இங்க இருக்கு பாருங்க. சுகாதார அமைச்சகம் இதை மறுத்திருக்கு. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 8 மடங்கு அதிக உயிரிழப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜூலை 21 சொல்றாங்க, 2024 சொல்றாங்க. கொரோனா வந்து 2020-21 3 வருஷம் கழிச்சு ஆய்வு சொல்லுது. பைபிள் சொல்லுது 25% மக்கள் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த கணக்குக்கு நீங்க பார்த்தீங்கனாலே ஒரு உலகளாவிய, சைனால மட்டும் 10 கோடி, உலகளாவிய எடுத்து கணக்கு பார்த்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட 4-5% மக்கள் உலக மக்கள் தொகையில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துடுச்சுன்னு சொல்றேன். நமக்கு அது சீரியஸ்னஸ் தெரியல, அவ்வளோதான். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. மத்திய 24:37-38 நோவின் காலத்தில் ஜனங்க எப்படி இருந்தாங்களாம்? வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும்
உணராதிருந்தார்கள். இப்போ அதான் இருக்கு, இத்தனை கோடி பேர் செத்துருக்கான், உணர்வு இருக்குதா? இல்லை. இவ்வளோ பெரிய பூகம்பம் 3 லட்சம் பேர் வருதுன்னு இருக்கு, உணர்வு இருக்குதா? இருக்காது. இவ்வளோ பெரியதான வேர்ல்டு வார் ஒன்று ஸ்டார்ட் ஆக போதுன்னு அவன் சொல்கிறான். நியூக்ளியர் வாருக்கு இன்னும் 90 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கான். அந்த வேர்ல்டு கிளாக்னு ஒன்று வச்சிருப்பாங்க, நியூக்ளியர் வார் கிளாக்கு. அதுக்கு முந்தி 30 மினிட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் 10 மினிட்ஸ்னா இப்போ 90 செகண்ட்ஸ் தான் இருக்கான். அவ்வளோ வேகமாக வார் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பிரிட்டன் நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டான் மக்களுக்கு. போன வாரம் எல்லாருமே ஒரு தேவையான அளவுக்கு 6 மாதத்துக்கு தேவையான சாப்பாடு என்னென்ன முடியுமோ டின்டு ஃபுட் வாங்கி வச்சுக்கோங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான். சுவிட்சர்லாண்டு 100% பங்கர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துறான் மக்களுக்கு. இதெல்லாம் ஏன் சும்மா செய்கிறானா? விளையாட்டுக்கு செய்கிறானா கவர்மெண்ட்டு? இவ்வளோ செலவு பண்ணி செய்வானா? சும்மா செய்வானா கவர்மெண்ட்டு? அத்தனை பேரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறான். ரெடி ஆகாத ஒரே ஆள் யாருன்னா சர்ச்சு. சர்ச்சு என்ன சொல்லும் தெரியுமா? அதெல்லாம் நடக்காது. கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கத்தின் தேவன், அதை அனுமதிக்க மாட்டார். இது வரைக்கும் வந்ததெல்லாம் யார் கொடுத்தது? அப்புறம் யார் அனுமதியில் வந்துச்சு? அப்புறம் ஒரு கூட்டம் சொல்லுவாங்க, வசனத்தை பிடிச்சிப்பாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார். நான் எப்பவும் சொல்லுவேன், நினிவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் 100% நான் ஒத்துக்கிறேன். நினிவேக்கு இறங்கினவர் நமக்கும் இறங்குவார். நீங்க நினிவே ஜனங்க மாதிரி ஜோம் பண்ண ரெடியா? இரவும் பகலும் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் வீட்டில் இருக்கிற ராஜால இருந்து ஆடு மாடு நாய்க்குட்டி வரைக்கும் தண்ணி குடிக்கல. உங்களால முடியுமா? உங்களால் சர்ச்சுக்கு பிஸ்கெட் பாக்கெட்டே இல்லாமல் வர முடியாது. சர்ச்சில் வந்தே பபுள்கம் என்ற குரூப். நீங்கள் இங்கே வரும்போதே எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வர குரூப்பு. கேட்டால் சொல்லுவீங்க எனக்கு இல்லை, பிள்ளைக்கு. அதுக்கு 2 கொடுத்துட்டு மிச்ச மீதியை வாயில் போட்டு பேசுகிறேன். நான் சும்மா இருக்கேன் 1.5 மணி நேரமாக உட்காந்து கேட்குறதெல்லாம் மென்னுக்கிட்டு. என்ன செய்ய? உங்களால் சர்ச்சுக்கே சாப்பாடெல்லாம் வர முடியாது. இப்போ நாங்கள் எந்த அளவுக்கு ஆளாயிட்டோன்னா, உங்களை உபவாச ஜெபத்துக்கு கூப்பிடும் போது நிறைய இடங்கள்ல உபவாச ஜெபத்துக்கு கூப்பிடும்போது கீழே போடுறாங்க, முடிவிலே உணவு வழங்கப்படும். சாப்பாடு கொடுக்குறோன்னு கூப்பிட்டாதான் உபவாசக்கத்தையே வரீங்க. நீங்க நினிவே ஜனங்களா? நீங்க உங்களெல்லாம் பார்த்தா அன்னைக்கு ஆண்டவர் அழிச்சிருவாரு. அவனையாவது 40 நாள் பார்த்தாராமா, நம்மளெல்லாம் பார்த்தா 4 மணி நேரத்துல க்ளோஸ் பண்ணிடுவாரு. நீங்க 4 மணி நேரத்துக்குள்ள 2 தடவை ரெஸ்ட் ரூம் போவீங்க, 3 தடவை தண்ணி குடிக்க போவீங்க. அவரு அக்கினி இறக்குங்கிறாரு, நீங்க அக்கினி அணைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க நினிவே பத்திலாம் பேசாதீங்க. நினிவே பத்தி பேசுறதுக்கு நம்மளால முடியாது. அதுக்கு நம்ம ஒரு காரணம் சொல்லுவான், நான் இருப்பேன் பாஸ்டர், சுகர் பாருங்க கை உதறுது, அதனால நம்மளால முடியாது. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்ப நினிவேக்கு இறங்கினவர் இறங்கவும் மாட்டார். அதனால நீங்க அந்த பேச்செல்லாம் விட்டுட்டு இதுக்கு நடுவில் நடக்க போற வருகையில எப்படி போலான்றதை மட்டும் பாருங்க. இது நடக்காது, அது ஆகாது, யுத்தம் வராது. இவங்க என்ன பிரச்சனைனா, இவன் போகிறதுக்கு ரெடி இல்லை, அதனால இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது. இவங்க எல்லாருமே எசேக்கியா ராஜாவுடைய தம்பிங்க, தங்கச்சிங்க எல்லாம். என்னன்னு கேட்டு பாருங்க, நம்முடைய காலத்தில் வராமல் இருந்தால் சரி. சரி, நினிவே ஜனங்க மாதிரி ஆண்டவர் தள்ளி போடுவாருப்பா 20 வருஷம், அப்ப நடக்கட்டும், பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்ப 20 வருஷம் கழிச்சு உன் பையன் இருப்பானே, அது எக்கேடு கெட்டா நமக்கு என்ன? என் பேரா இருப்பானே, அவன் காலத்தில் நடந்தா நமக்கு என்ன? ஏன் காலத்தில் வராமல் இருந்தால் சரி. நீங்கெல்லாம் நினிவே, நீங்க எசேக்கியா ராஜாவுக்கு சொந்தக்காரங்க நீங்கெல்லாம். அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு எப்படி வருகையில போலாங்கிறத மட்டும் பாருங்க. இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நீங்கள் ஆயத்தப்பட்டாலும் சரி, ஆயத்தப்படாவிட்டாலும் சரி, வருகை வரப்போவது அதிக நிச்சயம். எப்போ வரும் தெரியாது, ஆனா வரும். நமக்கு கொஞ்சம் கையளவு மேக தெரிய ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே தெரியுது. நம்ம காலத்துல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இவ்வளவும் நடக்குது, வருகை வரப்போதும் தெரியுது. வருகையில போறதுக்கு என்ன செய்யணும்? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை வச்சிருக்கணும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். அப்படி எது நிச்சயம் எப்படிங்க இருக்கும்? அவர் நிச்சயம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் என்ன தெரியுமா? ரட்சண்ய சந்தோஷம். சங்கீதம் 51 சொல்லுது, ரட்சண்ய சந்தோஷம் ஒன்று வரும். அது பாவம் மன்னிக்கப்பட்டா மட்டும்தான் வரும், வேற எதனாலையும் வராது. அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குதா? இன்னும் இருக்குதா? இருந்தா நீங்க இன்னும் ரட்சிப்புல பூரணப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு வேளை பின்மாற்றம் அடைஞ்சு போயிருந்துச்சுன்னா புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவும். இன்னும் வருகை வரல, கடைசி நிமிஷத்தில் கல்லனை காப்பாத்தினவர் உங்களையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானமும் பைபிள் சொல்லலை, வேற எதையும் சொல்லலை. குழந்தைகள் எடுத்தாங்க, தெளிப்பு கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. எந்த ஞானஸ்நானம் இல்லை. பைபிள் தெளிவா சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசனா என்ன? நம்பப்படுவது மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயமா இருக்கிறது. நீங்க வாயில அறிக்கை பண்ணி இயேசுவே தேவன் என்று சொல்லி இருதயத்தில் விசுவாசிச்சாதான்
ரட்சிப்பு. அதுக்கு பிறகுதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். வேற எந்த ஞானஸ்நானமும் பைபிள் சொல்லலை. நான் குழந்தையில் எடுத்தன்றவங்கலாம் ஞானஸ்நானத்துக்குள்ளேயே வரமாட்டிய, ஞானஸ்நானம் இல்லாமல் வருகையில் போகவும் முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஸோ ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானத்துக்கு என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. மூணாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று என்னது? அவரு முத்திரை, அதான் சீல். அவர் இருந்தால் தான் டோக்கன். அவர் இருந்தால் தான் வருகையில் என்ன செய்ய முடியும்? போக முடியும். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்தாவி இல்லை, அந்நிய பாஷை கிடையாது, எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் அந்நிய பாஷை உண்டு. பரிசுத்தாவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம் அவர் தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார். அவர் தான் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. இல்லைங்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், இருக்குன்னு நாங்கள் சொல்றோம். ஏன்னா நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம், அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நாலாவது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வேறுபாடு, டிஃபரன்சியேஷன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு ரோமர் 12 சொல்லுது. இன்னைக்கு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சினிமாக்காரன் மாதிரி, அரசியல்வாதி மாதிரி, எல்லா மாதிரியும் இருக்கு. ஊழியக்காரன்ல ஆரம்பிச்சு விசுவாசி வரைக்கும் அந்த சாயல் வருது. வேதம் தெளிவா சொல்லுது, ரோமர் 8:29, குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி கர்த்தர் உங்களை எண்ணி அழைச்சிருக்கிறார். ஆதாம் தேவ சாயலாய் படைக்கப்பட்டான், சேத்து ஆதாம் சாயலாய் படைக்கப்பட்டான். அப்படி மனுஷ சாயலானதுனால திருப்பி இயேசு வந்து நம்மை தேவ சாயலாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்தின் சாயல் முதல்ல தரிச்சு அதை விடுங்க, சபைக்குள்ள கொண்டு வராதீங்க. சிலர் சொல்றாங்க அந்த சர்ச்சில் செய்யறாங்க, அந்த பாஸ்டர் அனுமதி கொடுக்கிறாரு. நாங்கள் கொடுக்கிறது இல்லை. நான் பாஸ்டர் கேட்காமையே சொல்றேன், நாங்கள் கொடுக்கிறது இல்லை. இது வசனம் எப்படியோ, சத்தியம் எப்படியோ அப்படித்தான் சபை நடக்கும். மனுஷனுக்காக சபை மாறாது. கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி தான் சபை மாறணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாறினா நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, நாங்களும் போக மாட்டோம். ஏன்னா வசனம் சொல்லுது, இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. நாங்கள் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் நினைக்கிறோம். நீங்களும் கர்த்தரை பிரியப்படுத்துங்க, மொத்தமா வருகையில போக முடியும். அல்லேலூயா. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்க வருகையில போகும்போது இங்கிருந்து பூமியிலிருந்து எதுவும் வராது என்பது உங்களுக்கு தெரியும். மரணம் முந்தினாலும் சரி, வருகை முந்தினாலும் சரி, எதுவும் வராது. ஆனா ஒண்ணே ஒண்ணு நீங்க கொண்டு போகலாம், நீங்கள் சம்பாதித்த ஆத்மாவை கொண்டு போக முடியும். அது உங்களோடு கூட பரலோகத்துக்கு என்ன செய்யும்? வரும். இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு காரியத்தை செய்திருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலர் நாங்க போன இடங்கள்லாம் நிறைய பேர் இது கேட்டதுனால, இந்த காரியங்கள்லாம் இவ்வளவு சொல்றீங்களே, இது ஒரு டிராக்டா இருந்தா கடைசி காலங்கிறதுக்கு நாங்க போய் என்ன செய்ய முடியும்? இதான் நாங்க என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, இது ஒரு டிராக்டா தான் நாங்க கொடுப்போம், அவங்களுக்கு சொல்ல முடியும், அவங்கள ரெடி பண்ண முடியும்னு அநேகர் சொன்னதுனால, கர்த்தரும் லீட் பண்ணதுனால ஒரு டிராக்ட் ஒன்று போட்டிருக்கிறோம். உலகத்தில் இனி சம்பவிப்பது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டிராக்ட் போட்டிருக்கோம். வெறும் இதுதான். இப்போ நீங்க பார்த்த விஷயங்கள் மட்டும் இருக்கும், ஓரளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா இவ்வளவுதான் டிராக்ல போட முடியும் இருக்கும். கீழே சபைக்கு ஒரு இடம் கொடுத்துருப்போம், சபை அட்ரஸ் போடுறது. நீங்கள் இங்க இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் போகும்போது உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாங்கிட்டு போகாதீங்க. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். மொத்தமா வாங்கி கொண்டு போய் பரணை மேல போட்டுருவீங்க. ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க, 5 தான் தருவாங்க. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ரட்சிக்கப்படாம உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், சொந்தக்காரர்கள், உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது இருந்தா அந்த 5 பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணணும். முதல்ல நல்லா அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இந்த டிராக்டை கொண்டு போய் கொடுங்க. கர்த்தர் அவரை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை கொண்டு போய் தெருவா எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. இது இப்பவும் சொல்றேன், தெருவா எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இல்லை. நீங்க ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாதவங்க, உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட வேலை பார்க்குறவங்க யாரை வேணா இருக்கட்டும், நல்லா அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போங்க, இதை கொடுங்க. கர்த்தர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க, வெளியே இருக்குது, போகும்போது நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. நான் பாஸ்டர் சொன்னதை ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எந்திரிக்கலாம் நம்ம எல்லாரும், வாங்க. எல்லாம் கண்களை மூடுவோம். மிக முக்கியமான ஒரு நேரம், 5 நிமிஷம் மட்டும். ஒருவேளை பஸ் போயிடும் அப்படின்றவங்க போங்க, இல்ல அப்படின்னா தயவு செய்து இந்த 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. இதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். எல்லாம் கண்களை மூடுவோமா? ஒரே ஒரு காரியம் தான், உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க, இந்த வருகையில நீங்க போவீங்களான்னு சொல்லி அதை மட்டும் ஆராய்ந்து பாருங்க. வேற எதுவும் இப்ப செய்ய வேண்டாம். சரியா அந்த 5 நிமிஷத்துல பாஸ்டர் கையில கொடுத்துருவேன். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நான் இருக்கிறேனா? என் ஆவி, ஆத்மா, சரீரம் கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? அதை மட்டும் ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை
உங்களுக்குள்ள இருக்கிற மனசாட்சி, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இல்லை, நீ இன்னென்ன காரியங்களில் பலவீனமாக இருக்கிற, நீ இதுலேருந்து விடுபடணும்னு உணர்த்துவாரால். ஏன்னா அவர் கண்டித்து உணர்த்துறவர். உணர்த்துனா இன்னைக்கு அதை விட்டு விடுகிறதான ஒரு நேரம், இன்னைக்கு நாம் புதுப்பிக்கிறதான ஒரு நேரம், புதிய மனுஷனாக மாறுறது நேரம், பழைய காரியங்கள் சிலுவையிலே அறைகிறதான ஒரு நேரம், இனி நான் அல்ல கிறிஸ்துவே வாழுகிறார் என்கிறதான ஒரு நேரம். இந்த ஒரு நிமிஷம் மொத்தம் அப்படியே கண்களை மூடி, வேற எதுவும் செய்ய வேண்டாம், துதிக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். கண்களை மூடி உங்களை ஆராய்ந்து பாருங்க. நம்மை நாமே நிதானத்தை அருந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இந்த ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி நல்லா ஆராய்ந்து பாருங்க, இந்த வருகையில் போகிறதுக்கு எது தடைன்னு சொல்லி. அந்த நேரத்தில் எல்லா கண்களை மூடி இருப்போம். ஒரே ஒரு கேள்வியை கேட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கலை, தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கலை. நான் தண்ணியில் மூழ்கி குழந்தையில எடுத்தேன், அது ஞானஸ்தானம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. வருகை வரப்போகுது, மிக சமீபம்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. கர்த்தர் உணர்த்தி இருக்கிறாரு, நான் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க, இது வரைக்கும் எடுக்காதவங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும், இது வரைக்கும் நான் எடுக்கலை இன்னைக்கு தரேன் அப்படிங்கிறவங்க மட்டும். வேற யார் இருக்கிறீங்க? 3, 4, 5 பேர் இருக்கிறாங்க. வேற யார் 6 பேர் இருக்கிறாங்க? வேற யார் இருக்கீங்களா? 7, 8, 9 பேர் இருக்கிறாங்க. சரி, அநேகர் 10 பேர் இருக்கிறாங்க. வெளியே யார் இருக்கிறீங்கன்னு தெரியல. இந்த கூட்டம் முடிந்த உடனே இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் வந்து முன்னாடி உங்கள் ஊழியக்காரர் இங்கே இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு போங்க. ஞானஸ்தானம் எடுக்க என்ன செய்யணும்னு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை வேறு சபையிலிருந்து நீங்கள் வந்திருந்து உங்கள் சபையில் ஞானஸ்தானம் கொடுப்பாங்கன்னா அங்கே போயிடுங்க. ஆனால் அங்கே கொடுக்க மாட்டாங்க, அங்கே தெளிப்பு தான் இருக்குது, தண்ணியில் மூழ்கிலாம் இல்லைன்னா நீங்களும் முன்னாடி வாங்க, இங்கே என்ன செய்யணும்னு உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம், நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த 2 நாளும் என்னோடு கூட பேசி இருக்கிறார். வருகைக்கு ஆயத்தப்படணும்னு எனக்குள்ள ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறாரு, ஒரு வாஞ்சியை கொடுத்திருக்கிறாரு. நான் மட்டுமில்ல, நானும் என் வீட்டாரும் நாங்கள் பிரவேசிக்கணும் வருகையில். நானும் என் வீட்டாரும் மட்டும் இல்லை, இந்த டிராக்டை கொடுக்க போறேன், அதை வாசிக்கிறவங்களும் ரட்சிக்கப்படணும். நாங்கள் ஒரு கூட்டமாக பரலோகத்துக்குள்ள நுழையணும். நான் வெறும் கையா கிறிஸ்துவ சந்திக்க வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி உணர்த்தப்பட்டிருந்தீங்கன்னா உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது நானும் என் வீட்டாரும் நாங்கள் குடும்பமாக இந்த வருகையில் வர வேண்டும் ஆண்டவரே. நான் டிராக்ஸ் கொடுக்குறவங்களும் வரணும் ஆண்டவரே. அப்பா, என் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களும் வரணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. 2 நாளும் சபையில் இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம், விதைத்த வார்த்தைகளுக்காய் நன்றி. வருகிற நாட்களிலே 100% பலன்களை நாங்கள் பார்க்க போறதுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தருக்குள்ள கிரியை செய்யும் ஆண்டவரே. ராத்திரியிலே கர்த்தர் நீர் பேசுவீராக, இடைபடுவீராக. ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் அத்தனை பேருக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் எடுக்க கர்த்தர் கிருபை தாருங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஜெப குறிப்புகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. முடிவு பரியந்தம் நிலைநிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதாக. வந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமா வீடு போய் சேர கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரருக்காக, ஒரு குடும்பத்துக்காக, திருச்சபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதியும். உடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.